வீடியோவில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து ஆஸ்கோட யூசேஜ் பற்றி பார்க்கலாம். அதாவது வேர்ட் கூட தமிழில் சொல் அப்படின்னு வரும்போது ஆஸ்க் அப்படின்ற வேர்டை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் செட்டில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் அப்படின்ற வேர்ட்ஸ் வருது இல்லைங்களா, ஜஸ்ட் அப்படின்னு நிறைய சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும்னா அந்த வேர்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேர்ட் செட்டில் வந்துட்டு அது 3 பார்ட்டாக வரும். ஓகே, ஹேவிங் ப்ளஸ் V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேர்ப் போட்டு சென்டென்ஸ் எப்படி பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹேவிங் பீன் ப்ளஸ் V3 பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹேவிங் செட் தட், அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இத்தனையும் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து யூசேஜ் ஆஃப் ஆஸ்க். ஸோ தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ட் கூட சொல் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம இங்கிலீஷில் வந்து ஆஸ்க் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவனை வர சொல்லு, அவனை போக சொல்லு, அவனை பேச சொல்லு, நான் அவனை பேச சொல்லிட்டு இருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது ஒரு வேர்ட் அது கூட வந்து தமிழில் சொல் அப்படின்னு வரும்போது நம்ம இங்கிலீஷில் வந்து ஆஸ்க் அப்படின்றத போட்டு பேசணும். ஸோ சில பேர் வந்து இதுக்கு நான் டெல்லே போட்டு பேசலாமா அப்படின்னு டெல் அப்படின்னு போட்டிங்கனாலும் ஓகே தான், அக்செப்டட் தான். பட் ஆஸ்க் அப்படிங்கிறது தான் ப்ராப்பரான ஒரு வேர்ட் அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார்முலாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொலைட்டாக பேசுகிற மாதிரி. ஓகே, நான் அவனை வர சொன்னேன் அப்படின்னா நான் வந்து அவனை வர சொல்லியிருக்கிறேன், அவனை வர கேட்டுக்கிட்டேன் அப்படின்றது அதோட அர்த்தம். சம்டைம்ஸ் இது வந்து கமாண்டிங்காக கூட இருக்கலாம். அவனை இங்கே வர சொல்லு அப்படின்னா நான் அவனை வந்து கூப்பிட்டேன்னு சொல்லு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஸோ அதை நம்ம மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே ஈஸியாக இருக்கும். இது வந்து என்னென்னா, நான் இப்போ யாராவது வந்துட்டு நீயா அவனை வர சொன்ன அப்படின்னா ஆமாம் நான் தான் அவனை வர சொன்னேன், நான் தான் அவனை வர சொன்னேன். ஓகே, வா என்று சொன்னேன், வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நான் வர்றதுக்கு கேட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அர்த்தமும் எடுத்துக்கலாம். இல்லை வந்து நான் அவனை வந்து வர சொல்லி அந்த கமாண்ட் கொடுத்து அமிச்சேன் அப்படின்ற மாதிரி, இவங்க இன்னார் மூலியமா அவங்ககிட்ட சொல்லி அமிச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆஸ்க் ப்ளஸ் சம்ஒன் ப்ளஸ் டு அப்புறம் வேர்ப். ஸோ எப்பவுமே வந்து இந்த ஆஸ்க் போட்டுட்டு அந்த சம்ஒன் யாரை வந்து கூப்பிட்டு அனுப்புகிறோம், இல்லை வந்துட்டு சொல்லி அனுப்புகிறோம், பேச சொல்கிறோம், வர சொல்கிறோம், அந்த வேர்ப் என்னவோ அந்த பர்சன் யாருக்கிட்ட பேசுகிறோமோ அந்த பர்சனை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்ப் என்னவோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டூ போட்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஓகே, நீ அவனை வர சொல், நீ அவனை வர சொல், யூ ஆஸ்க் ஹிம் டு கம். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் வந்து யூ, ஆஸ்க் ஹிம் யாரை வர சொல்கிறோமோ அவங்கள, அதுக்கப்புறம் டு கம், யூ ஆஸ்க் ஹிம் டு கம், நீ அவனை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அதாவது வந்து இது கமாண்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஒரு பொலைட் ரெக்வஸ்டாகவும் எடுத்துக்கலாம். நான் தான் அவங்கள வர சொன்னேன்னு கேட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி, என்னோட தகவலை போய் அவங்களுக்கு கன்வே பண்ணு, அந்த மாதிரி சொல்கிறதா அது. ஓகே, இங்கே வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக 3 பீப்புள் இன்வால்வ் ஆகிருக்கும். ஒன்று நம்ம, இன்னொன்று வந்து இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய பர்சன், அதுக்கப்புறம் யாரை வர சொல்கிறோமோ அந்த நபர். ஓகே, ஸோ மொத்தம் வந்து 3 பேர் இன்வால்வ் ஆகிருப்போம் இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம். யூ ஆஸ்க் ஹிம் டு கம், நீ அவனை வர சொல்கிறாய். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னொருத்தங்களுக்கு கமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம், நீ அவனை வர சொல்லு, நீ போய் அவனை கூட்டிட்டு வா, நீ அவனை வர சொல்லு, அந்த மாதிரி சொல்றது. ஓகே, யூ ஆஸ்க் ஹிம் டு கம். இது பாருங்க, நீ அவனை வர சொல்கிறாய், நீ அவனை வர சொல்கிறாய். இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொருத்தங்களை வர சொல்லல, அவங்க நீ தான் அவனை வர சொல்லிட்டு இருக்கேன்னு நம்ம பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், நீ தான் அவனை கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். யூ ஆர் ஆஸ்கிங் ஹிம் டு கம், யூ ஆர் ஆஸ்கிங் ஹிம் டு கம், நான் அவனை வந்து வர சொல்லவே இல்லை, நீ தான் அவனை வர சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த மாதிரி சொல்றது. நாங்கள் அவனை இன்வைட்டே பண்ணல, நாங்கள் அவங்கள கூப்பிடவே இல்லை, நீ தான் அவனை வர சொல்லிட்டு இருக்க, அந்த மாதிரி சொல்றோம். ஓகே, நீ அவனை வர சொல்கிறாய்ங்கிறது அதாவது வர சொல்லி கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கிறது அது. ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல கொடுத்துருக்கேன். யூ ஆர் ஆஸ்கிங் ஹிம் டு கம், நீ அவனை வர சொன்னாய், யூ ஆஸ்க்ட் ஹிம் டு கம். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்துட்டாரு, இப்போ பக்கத்தில் இருக்கிறவர் வந்துட்டு சொல்றாரு, இவன் எப்படி வந்தானே தெரியல, ரொம்பலாம் நடிக்காத, நீ தான் அவனை வர சொல்லியிருக்கிறேன்னு எங்களுக்கும் தெரியும், அந்த மாதிரி சொல்வோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஸோ இதெல்லாம் இமேஜின் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். யூ ஆஸ்க்ட் ஹிம் டு கம், நீ அவனை வர சொல்வாய், யூ வில் ஆஸ்க் ஹிம் டு கம், யூ வில் ஆஸ்க் ஹிம் டு கம். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப நான்லாம் அவனை கூப்பிட மாட்டேன், ரொம்பலாம் நடிக்காத, நீ அவனை வர சொல்ல போறேன்னு எங்களுக்கும் தெரியும், அந்த மாதிரி சொல்றது தான் இது. யூ வில் ஆஸ்க் ஹிம் டு கம். ஸோ அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து என்னன்னா, அவனை போய் இப்போ யார் கூப்பிடுறது அப்படின்னா நீ தான் போய் கூப்பிடணும், நீ தான் போய் கூப்பிடுற, அந்த மாதிரி எல்லாம் சொல்வோம் இல்லைங்களா, அதுதான் இதெல்லாம். ஓகே, இது வந்து என்னன்னா யூ ஆஸ்க் ஹிம் டு கம்னு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு ஆர்டர் மாதிரி போடுறோம், இல்லை வந்து சொல்றோம் நீ போய் அவனை வர சொல்லு, அந்த மாதிரி சொல்லிருக்கோம். இது வந்து என்னன்னா அந்த 3வது பர்சன் கிட்ட பேசல, அந்த 2வது பர்சன் கிட்ட தான் 3வது பர்சன் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ தான் அவனை வர சொல்லியிருக்கிற, நீ தான் அவனை வர சொன்ன, நீ தான் அவனை வர சொல்லுவ, அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்.
நான் அவர்களை பேச சொல்கிறேன். ஐ எம் ஆஸ்கிங் தெம் டு டாக். ஐ எம் ஆஸ்கிங் தெம் டு டாக். ஐ ஆஸ்க் தெம் டு டாக். நான் ரெண்டுமே வந்து டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில். ஸோ அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காங்களே அப்படின்னா வந்துட்டு நான் தான் அவங்கள பேச சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்து அவங்கள பேச வேண்டாம்னு சொல்லாத, நான் தான் அவங்களுக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி சொல்கிறது. நான் தான் அவங்கள அலோவ் பண்ணியிருக்கேன், நான் தான் அவங்கள பேச சொல்லிட்டு இருக்கேன். ஐ எம் ஆஸ்கிங் தெம் டு டாக். நான் அவங்கள நீ எதுவும் பேசாத, நான் அவங்கள பேச சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்து அவங்களுக்கு பதிலாக பேசாத, இந்த மாதிரி எல்லாம். ஸோ சுச்சுவேஷன்ஸ் இமேஜின் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸே தான். ஓகே, இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல. நீ எதுவும் பேசாதன்னா அவங்கள பேச சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி சொல்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இது வந்து என்னன்னா ஐ ஆஸ்க் தெம் டு டாக். ஐ ஆஸ்க் தெம் டு டாக், அதாவது அவங்க பேசவே மாட்டாங்க, நான் தான் ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கு. ஓகே, இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட். அதாவது எப்போ அவங்க வந்தாலும் பேசவே மாட்டாங்க, இப்படியே இருப்பாங்க, நான் தான் அவங்களை எப்போ பார்த்தாலும் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், அந்த மாதிரி சொல்றது. நான் அவர்களை பேச சொன்னேன். ஐ ஆஸ்க் தெம் டு டாக். ஐ ஆஸ்க் தெம் டு டாக். இப்போ ஒரு மீட்டிங்கே இருக்கு, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பேசுறாங்க அப்படின்னு அவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க, நீ யார் அதை கேட்குற, நான் தான் அவங்கள பேச சொன்னேன். ஸோ பக்கத்தில் இருக்க பர்சன் கிட்ட சொல்கிறோம், நீ இதில் தலையிடாத, நான் தான் அவங்களுக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்தேன், அவங்க பேசலான்னு சொன்னது நான் தான், அவங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு, நீங்கள் பேசுங்க, நான் தானே உங்களை பேச சொன்னேன், நீங்கள் பேசுங்க, அந்த மாதிரி சொல்கிறது தான் இதெல்லாம். ஐ ஆஸ்க் தெம் டு டாக். நான் அவர்களை பேச சொல்வேன். ஐ வில் ஆஸ்க் தெம் டு டாக். ஐ வில் ஆஸ்க் தெம் டு டாக். ஸோ இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா யார் போய் பேசுறது அப்படின்னா அவங்க தான் போய் பேசணும். அப்படின்னா யார் போய் அவங்கள போய் பேசுன்னு யார் சொல்கிறது அப்படின்னா நான் போய் அவங்க கிட்ட சொல்கிறேன், நீங்கள் போய் பேசுங்கன்னு நான் போய் சொல்கிறேன், நான் போய் பேச சொல்லி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறத இதோட அர்த்தம். ஐ வில் ஆஸ்க் தெம் டு டாக். நீங்கள்லாம் யாரும் வந்துட்டு கவலைப்பட வேண்டாம், நான் போய் அவங்க கிட்ட சொல்கிறேன், போய் நீங்கள் போய் பேசுங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அவன் நம்மை பாட சொல்கிறான். he is asking us to sing. he is asking us to sing. அதாவது பேச சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறான், அந்த மாதிரி. யார் இப்போ வந்து அந்த மீட்டிங்கில் மேபி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ இந்த இப்போ டக்குன்னு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ப்ரேயர் சாங் யார் பாடுறாங்களாமா அப்படின்னா அவன் நம்மளை பாட சொல்லிட்டு இருக்கான், அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் இமேஜின் பண்ணிக்கிட்டோன்னா இது வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவன் வந்து நம்மளை பாட சொல்லிட்டு இருக்கான், நீ வேற அப்படின்ற மாதிரி சொல்றது. இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல கொடுத்துருக்கேன். இதே வந்துட்டு எப்பவுமே ஏதாவது ஒரு மீட்டிங்னா அவன் எங்களை தான் பாட சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்றது எப்பவுமே. ஸோ அந்த மாதிரி he asks us to sing. he asks us to sing. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிள். அதாவது ரெகுலராகவே எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் எங்களை தான் பாட சொல்லிக்கிட்டு கேட்டுக்குவான் அந்த மாதிரி சொல்றது. அவன் நம்மை பாட சொன்னான். he asked us to sing. he asked us to sing. இப்போ வந்து நம்ம அந்த மீட்டிங்கில் வந்து பாட்டு பாடிட்டோன்னே வச்சுக்கலாம். இப்போ வந்து யாராவது கேட்குறாங்க, உங்களை யார் பாட சொன்னது அப்படின்னா அவன் தான், நாங்களா எல்லாம் ஒன்றும் போய் பாட கிடையாது, அவன் தான் எங்களை பாட சொன்னா நாங்கள் பாடணும், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. he asked us to sing. அவன் நம்மை பாட சொல்வான். he will ask us to sing. he will ask us to sing. பாரு, இப்போ அந்த குரூப் வந்து பாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ அவன் நம்ம கிட்ட வந்து நம்மளை பாட சொல்லுவான் பாரு, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதையா. he will ask us to sing. பாரு, நம்ம கிட்ட தான் வந்திருக்கான், நம்மளை தான் அவன் பாட சொல்லுவான், அந்த மாதிரி சொல்றது. he will ask us to sing. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறது என்னன்னா, எனக்கு சென்டென்ஸ் புரியுது ஆனால் பேசுறதுக்கு தான் எனக்கு வரமாட்டேங்குது. இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, யார்கிட்டயாவது பேசுகிற மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லா டைமுமே நம்மளுக்கு வந்து யார்கிட்டயாவது பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ நம்ம கூட உட்காந்து கான்வர்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம மைண்டில் ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ரொம்ப டிஃபிகல்ட் தான் இனிஷியலாக, ரொம்ப டைம் எடுக்கும். பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு மூவிஸ் இல்லை வந்து கிரிக்கெட் பார்க்குறீங்கன்னா அந்த காமெண்ட்ரி எல்லாம் வந்துட்டு இங்கிலீஷ் காமெண்ட்ரியாக கேட்டோம் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் வந்து நம்மள அறியாமையே வந்து நம்ம சப்கான்ஷியஸில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். நம்மள அறியாமையே நம்ம வந்து அந்த அந்த வேர்ட்ஸ் அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்மள அறியாமையே அது வந்து நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எப்பவுமே எதை கேட்டோம் அப்படின்னாலும் கொஞ்சம் வால்யூம் அதிகமாகவே வச்சு கேளுங்க. ஓகே. அவள் அவர்களை எடுக்க சொல்கிறாள். ஸோ இதே ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்கிறோன்னா ஷீ இஸ் ஆஸ்கிங் தெம் டு டேக். ஷீ இஸ் ஆஸ்கிங் தெம் டு டேக். ஸோ இப்போ ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை யார் எடுக்கிறது அப்படின்னா பாரு, அவள் வந்து அவங்கள எடுக்க சொல்லிட்டு இருக்கா, அந்த பொருளை எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இதே வந்து அந்த பொருளை வந்து எப்போவுமே அவள் அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுப்பா, அவங்கள மட்டும்தான் எடுக்க சொல்லுவா, அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா ஷீ ஆஸ் தெம் டு டேக். ஷீ ஆஸ் தெம் டு டேக்.
ஸோ அவங்களவே தான் அவ எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரி எப்பவுமே அந்த மாதிரி. ஸோ எப்பவுமே ப்ரெசன்ட் சிம்பிள் அப்படின்னால அது வந்து ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவள் அவர்களை எடுக்க சொன்னாள். she asked them to take. she asked them to take. ஸோ அங்கே அந்த பொருள் இருந்துச்சு, அவங்களவே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றோம். அவள் அவர்களை எடுக்க சொல்வாள். she will ask them to take. she will ask them to take. ஸோ நம்ம எடுக்கிற நம்ம இப்போ நீ போய் அதை எடுக்காத, அவன் நம்மளை எடுக்க வேண்டாம்னு சொல்லுவா, பாரு நீ வேணா பாரு, அவங்கள தான் அவள் எடுக்க சொல்லுவா, அந்த மாதிரி சொல்றது. அவர்கள் எங்களை அனுப்ப சொல்கிறார்கள். they are asking us to send. they are asking us to send. ஸோ யார் இந்த பொருள் எல்லாம் அனுப்புறது, யார் இந்த பேக்கேஜ் எல்லாம் இப்போ அனுப்புறது அப்படின்னா அவங்க வந்து எங்களை அனுப்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ சொல்லி கொண்டு இருக்கிறார்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு சென்ட். அவங்க நம்மளை அனுப்ப சொல்லிருக்காங்க, நம்ம எப்படி அனுப்புறது, இல்லை நம்மளை அனுப்ப சொல்றாங்களே நம்ம அனுப்பலாமா, அவன் கூச்சிக்க மாட்டானா, அந்த மாதிரி எல்லாம் கேட்கறதா எடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னா தே ஆஸ்க் அஸ் டு சென்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு பேக்கேஜ் நம்ம தான் ரெகுலராகவே அனுப்பிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க என்னங்க உங்களவே வந்து நீங்களே எப்போ பார்த்தாலும் அனுப்புறீங்க, நாங்களாம் ஒன்றும் போய் அனுப்பலைங்க, அவங்க தான் வந்து எங்களை அனுப்ப சொல்றாங்க, நாங்கள் அனுப்புறோம், உங்களை அனுப்ப சொன்னா நீங்க அனுப்புங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசுறது தான் இது. தே ஆஸ்க் அஸ் டு சென்ட். அவர்கள் எங்களை அனுப்ப சொன்னார்கள், பாஸ்ட் டென்ஸ். தே ஆஸ்க்ட் அஸ் டு சென்ட். ஸோ யாரை கேட்டு நீங்க இதெல்லாம் அனுப்பிச்சீங்க அப்படின்னா அவங்க தாங்க எங்களை அனுப்ப சொன்னாங்க, அதனால நாங்கள் அனுப்பணும். ஸோ அனுப்ப சொல்லி கேட்டுக்கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் இது மீனிங். தே ஆஸ்க்ட் அஸ் டு சென்ட். அவர்கள் எங்களை அனுப்ப சொல்வார்கள். they will ask us to send. they will ask us to send. அவங்க எங்களை தான் அனுப்ப சொல்லுவாங்க, அதனால நாங்க இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கோம், அந்த மாதிரி சொல்றது. நாங்கள் சுதாவை போக சொல்கிறோம். we are asking சுதா to go. we are asking சுதா to go. ஸோ நாங்கள் தான் வந்துட்டு இப்போ சுதான்றவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவள் பாட்டுக்கு சுதா பாட்டுக்கு போயிட்டு இருக்கா, யாரை போக சொன்னா, நாங்கள் தான் அவளை வந்து போக சொல்லிட்டு இருக்கோம், அவளா வந்து போகல. இது ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, அவளா வந்து இப்போ சுதாவா போறேன்னு சொல்லலை, நாங்கள் தான் அவளை போக சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதே வந்து வி ஆர் சுதா டு கோ அப்படின்னா என்ன எப்போ பார்த்தாலும் சுதாவே போயிட்டு இருக்கா அப்படின்னா, ஆமா நாங்கள் தான் எப்பவுமே சுதாவை போக சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றது. நாங்கள் சுதாவை போக சொன்னோம், பாஸ்ட் டென்ஸ். we asked சுதா டு கோ. we asked சுதா டு கோ. இதுவும் அதே மாதிரி தான். சுதா பாட்டுக்கு போயிருக்கா அப்படின்னா நாங்க தான் சுதாவை போக சொன்னோம், அவளா ஒன்றும் போக கிடையாது, நாங்க தான் அவளை போக சொல்லி கேட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றது இது. நாங்கள் சுதாவை போக சொல்வோம். we will ask சுதா டு கோ. we will ask சுதா டு கோ. ஸோ இந்த இடத்துல டெல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அது அவ்வளோ ப்ராப்பர் ஃபார்முலாவும் அந்த பொலைட்டாகவும் இருக்காது ஆக்சுவலாக. we will tell சுதா டு கோ அப்படின்னு சொல்லாமன்னா தப்புன்னும் கிடையாது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ஆஸ்க் அப்படின்றது என்னன்னா நாங்கள் தான் சுதாவை போக சொல்லி கேட்டுக்குவோம், நாங்கள் தான் சுதாவை போக சொல்லி கேட்டுக்கொண்டோம், அந்த மாதிரி வரும். ஓகே, சம்டைம்ஸ் கமாண்டாக கூட இருக்கலாம். யூ ஆஸ்க் him டு கம். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையே இருக்கு அப்படின்னா ஒருத்தரை வந்துட்டு நம்ம சொல்றோம் அவன் தான் எல்லாத்துக்கும் ரீசன் அப்படின்னா, அப்படியா முதல்ல போய் அவனை வர சொல்லுங்க அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு கமாண்ட். ஸோ கமாண்டுக்கும் ஆஸ் போட்டோம்னா தான் கரெக்டாக வரும். அதே மாதிரி கேட்டுக்கொண்டோம் அப்படின்னு சொல்றப்போ ஆஸ் போட்டோம்னா தான் கரெக்டாக வரும். விவேக் ராமுவை செய்ய சொல்கிறான். விவேக் இஸ் ஆஸ்கிங் ராமு டு டூ. விவேக் இஸ் ஆஸ்கிங் ராமு டு டூ. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வேலையை வந்து விவேக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீ பாட்டுக்கு விவேக்கு வேலை சொல்லிட்டு வந்த வேலை நீ செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னு சொன்னா, அவன் என்னடானா வந்து ராமு கிட்ட வந்து செய்ய சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம விவேக் கிட்ட கொடுத்தோம், விவேக் வந்து ராமு கிட்ட கொடுத்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம அவங்க வர்றவங்க சொல்றாங்க நீ வந்து விவேக்க செய்ய சொன்ன, இப்போ பாரு விவேக் ராமுவை செய்ய சொல்லிட்டு இருக்கான். விவேக் இஸ் ஆஸ்கிங் ராமு டு டூ. விவேக் இஸ் ஆஸ்கிங் ராமு டு டூ. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நடந்துட்டு இருக்க ஒரு நிகழ்வு. இது ரெகுலராகவே நடக்குதுன்னு வச்சுக்கலாம். எப்பவுமே நீ விவேக் கிட்ட சொல்கிறேன், அவன் வந்து விவேக் வந்து அவன் வேலையெல்லாம் கொண்டு போய் ராமு செய்ய சொல்லிடுறான். விவேக் ஆஸ் ராமு டு டூ. விவேக் ஆஸ் ராமு டு டூ. ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நீ விவேக்க செய்ய சொல்கிற, விவேக் போய் ராமுகிட்ட சொல்ற, இதுக்கு பேச நீ ராமுகிட்டே நேரடியாக சொல்லிடலாம்ல அப்படின்னாலும் நம்ம பேசிக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க. விவேக் ராமுவை செய்ய சொன்னான். விவேக் ஆஸ்ட் ராமு டு டூ. ஸோ ராமுவா செய்யல, விவேக் தான் செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்றது அது. விவேக் ஆஸ்ட் ராமு டு டூ. விவேக் ராமுவை செய்ய சொல்வான். விவேக் வில் ஆஸ்க் ராமு டு டூ. விவேக் வில் ஆஸ்க் ராமு டு டூ. நீ போய் விவேக் கிட்ட சொல்ற, விவேக் எப்படியும் செய்ய மாட்டான் பாரு, ராமு செய்ய சொல்லுவான் பாரு அப்படின்ற மாதிரி இது. ஓகே, விவேக் வில் ஆஸ்க் ராமு டு டூ.
இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, நான் அவனை வர சொன்னேன். இதுதான் நம்ம மேல பார்த்தது. இப்போ வந்து நம்ம ஒருத்தங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், நீ என்ன சொன்ன அப்படின்னா, நான் அவனை வர சொன்னேன் அப்படின்னா என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் அவனை வான்னு சொன்னேன். நான் அவனை வான்னு சொன்னேன். அதாவது இப்போ ஒருத்தங்க வந்து எனக்கு சரியா கேட்கல, என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் அவனை வர சொன்னேன் அப்படின்னா என்ன சொன்னேன், நான் அவனை வான்னு சொன்னேன், நான் தான் அவனை வான்னு சொன்னேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வா என்று சொன்னேன், வான்னு சொன்னேன், அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலாக இந்த நோ என்று அப்படின்றத வச்சு நான் நிறைய சென்டென்சஸ் கொடுத்துருக்கணும். இன்னும் நான் அதை இந்த 30 days கிளாஸில் நான் அதை கொடுக்கல. அதை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அப்போ இந்த என்று அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு இடத்துல அது எப்படி வரும் அப்படின்றத நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, அதாவது தட் அப்படின்ற கன்ஜெக்ஷன் எப்படி யூஸ் பண்ணும், இஃப் ஆர் வெதர் அப்படின்றது, அதாவது இந்த என்றுன்னு வரும்போது இஃபோ வெதரோ போட்டும் பேசுவோம். இஃப் கண்டிஷனல்ஸ் கிடையாது, அந்த இஃப் அப்படின்றது. ஸோ அதாவது அவன் வருவானா என்று எனக்கு தெரியாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ அந்த இடத்துல அந்த என்றுக்கு வந்து இஃப் போடுவோம். ஓகே, நீ வருவாய் என்று நான் நினைத்தேன் அப்படின்னா அந்த இடத்துல என்று வரும்போது தட் வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் என்று வரும்போது அது மாறிட்டே இருக்கும். அதுக்கான நோட்ஸ் நான் ரெடி பண்ணிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது மாதிரி தான் நான் இதையும் கொடுத்துருக்கேன். நான் அவனை வா என்று சொன்னேன். ஸோ இந்த என்றுக்கு பக்கத்தில் இருக்கிறது எப்பவுமே நம்ம அதை பிரித்து எடுத்துருவோம். ஆக்சுவலாக அந்த நோட்ஸ் அதை நான் கொடுத்துருந்தேன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு இது வந்து அப்படியே இந்த ஃபார்ம்லேயே நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். நான் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதாவது என்னென்னா, நான் அவனை சொன்னேன் அப்படின்னா வந்து ஐ ஆஸ்ட் ஹிம் அப்படின்னு, அதாவது கேட்டுக்கொண்டேன் அப்படிங்கிறத இதோட அர்த்தம். நான் அவனை கேட்டுக்கொண்டேன் அப்படின்ற மீனிங் தான் இது. ஸோ ஐ ஆஸ்ட் ஹிம். ஸோ எதுக்கு அப்படின்னா வா என்று. ஸோ என்றுக்கு வந்து நம்ம டூ இன்ட்ரடியூஸ் பண்ணி வானா கம். ஸோ அதாவது நான் அவனை வர சொல்லி கேட்டுக்கொண்டேன் அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸ். ஐ ஆஸ்ட் ஹிம் டு கம். அதே மாதிரி நீ அவளை பேச சொன்னாய் அப்படின்னா அதை இன்னும் பிரித்தோம் அப்படின்னா, நீ அவளை பேசு என்று சொன்னாய். அதாவது நீ அவளை பேச கேட்டுக்கொண்டாய் அப்படின்ற மாதிரி வரும். யூ ஆஸ்ட் ஹர் டு டாக். ஸோ இந்த என்று அப்படின்ற ஃபார்ம் வரும்போது அது வந்து இன்னும் கிளியராக இருக்கும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தனியாக. அந்த என்றுன்னு வரும்போது தட் எங்கே யூஸ் பண்ணும், இஃப் ஆர் வெதர் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அது செப்பரேட்டாக நான் இன்னொரு வீடியோவில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம மேலே எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக பார்த்தோம். இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வரும்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆஸ்க் ப்ளஸ் சம் ஒன் நாட் டு வேர்ப். ஸோ அதாவது முதல்ல வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆஸ்க் ப்ளஸ் சம் ஒன் டு வேர்ப் அப்படின்னு படித்தோம். இப்போ இந்த டூக்கு முன்னாடி ஒரு நாட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதாவது நெகட்டிவ்னு காமிக்கிறதுக்கு. ஓகே, நீ அவனை வர வேண்டாம் என்று சொல். ஸோ அதாவது இப்போ ஒரு பர்சனை வந்துட்டு நீ அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறோம், நீ அவனை வர வேண்டான்னு சொல்லு, அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கான், நீ அவனை கூப்பிட்டு அவனை வர வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கேயும் வந்து 3 பீப்புள் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒருத்தருக்கு சொல்லலை, ஒருத்தர் மூலியமாக இன்னொருத்தருக்கு சொல்லி அனுப்புகிறோம். ஓகே, யூ ஆஸ்க் ஹிம் நாட் டு கம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கமாண்டாக எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு பொலைட்டான ஒரு ரெக்வெஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். அது வந்து அந்த சிச்சுவேஷன் பொறுத்து தான் நம்மளுக்கு தெரியும் இந்த சென்டென்ஸ். ஓகே, இது நீ அவனை வர சொல்லு, நீ அவனை பேச சொல்லு, நீ அவனை தூங்க சொல்லு, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கமாண்டாகவும் இருக்கலாம், ஒரு பொலைட் ரெக்வெஸ்ட்டாகவும் இருக்கலாம். அவன் பாரு எவ்வளோ டயர்டாக இருக்கான், அவனை போய் கொஞ்சம் தூங்க சொல்லு. ஸோ இது வந்து என்னென்னா, நீ போய் அவனை தூங்க சொல்லு, பொலைட்டாக சொல்கிறது. நீ அவனை முதல்ல வர சொல்லு, இது வந்து ஒரு ஆர்டர், ஒரு கமாண்ட் கொடுக்குற மாதிரி. ஓகே, இது வந்து இது படித்து பார்த்தோம்னாலே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம இன்னொருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கோமா, இல்லை இன்னொருத்தங்க கிட்ட சொல்லி இன்னொருத்தங்களுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கோமா அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து என்னென்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு பர்சன் கிட்ட பேசல, நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இன்னொருத்தர்கிட்ட தெரியப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ யூ ஆஸ்க் ஹிம் நாட் டு கம். அதாவது இப்போ வந்து இந்த ஹிம் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு பேர் வச்சுக்கலாம், சேதுன்னு வச்சுக்கலாம். ஸோ நீ சேதுவை வர வேண்டாம் என்று சொல். இப்போ சேதுன்றவர் வந்து வந்துட்டு இருக்காரு, இல்லை நம்மளுக்கு இப்போ ஒரு ஃபைலு ஆஃபீஸில் மிஸ் ஆயிடுச்சு, நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபைல் எங்கே வச்சாருன்னு தெரியல, சேது வந்து சொல்கிறாரு, சரி நானே வந்து எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம ஃபோன் பண்ணி சொல்கிறோம், இல்லை சேதுவை வந்து அவசரப்பட்டு வர வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது கிடைச்சிருச்சு, அவர் வர வேண்டாம்னு சொல்லு, அந்த மாதிரி சொல்றது. யூ ஆஸ்க் ஹிம் நாட் டு கம், யூ ஆஸ்க் சேது நாட் டு கம், வர வேண்டாம்னு சொல்லு, அந்த மாதிரி. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதோ ஒரு டென்ஷன், நம்ம வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லையோ ஏதோ இடத்துல ஒரு டென்ஷன் தெரியாமல் வந்துட்டு சேது வந்துட்டு இருக்காரு, வேண்டாம் இப்போ நிலைமை சரியில்லை, அவனை ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி இங்கே வர வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரியோ இதை எடுத்துக்கலாம். ஸோ நெகட்டிவ் வரும்போது டூக்கு முன்னாடி நாட் போட்டுக்கணும், அவ்வளோதான். நீ அவனை வர வேண்டாம் என்று சொல்கிறாய், யூ ஆர் ஆஸ்கிங் ஹிம் நாட் டு கம். ஸோ அவன் வந்து வர்றேன்னு தான் சொல்கிறான், நீ தான் இப்போ அவனை வர வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, யூ ஆர் ஆஸ்கிங் ஹிம் நாட் டு கம். அவனுக்கெல்லாம் வந்து விருப்பம்தான், நீ தான் அவனை வர வேண்டாம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கொடுத்துருக்கோம்.
நீ அவனை வர வேண்டாம் என்று சொன்னாய். You asked him not to come. You asked him not to come. ஸோ இந்த யூ போடும்போது மட்டும் பாருங்க, இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் கிடையாது, இது வந்து கமாண்டா மாறிடும். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இது மித்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும்போது பாருங்க, இது வந்துட்டு ஒன்று ரெகுலராக நடக்கிறதா இருக்கலாம், இல்லை கண்டினியூஸ் இப்போ மட்டும் நடக்கிறதா இருக்கலாம். இந்த யூ வரும்போது மட்டும், சப்ஜெக்ட்ல யூ இருந்துச்சுன்னா மட்டும் அது கமாண்டா மாறிடும். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கமாண்டா மாறிடும். அதனால தான் யூக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இதை தனித்தனியாக கொடுத்துருவேன். மித்த சப்ஜெக்ட்லாம் வரும்போது பாருங்க ஒரே சென்டென்ஸாகவே நான் கொடுத்து வச்சிருப்பேன். ஏன்னா இந்த இடத்துல இந்த யூ வர்றது வந்து என்னன்னா, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க மூலியமா இன்னொருத்தங்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று தெரியப்படுத்துறோம், இல்லை வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம், இல்லை கேட்டுக்கொள்கிறோம், அந்த மாதிரி. நீ அவனை வர வேண்டாம் என்று சொன்னாய். யூ ஆஸ்க்ட் him not to come. ஸோ இப்போ வந்து சேது ஏன் வரல அப்படின்னா, நீ தானே அவனை வர வேண்டாம்னு சொன்னேன், அந்த மாதிரி சொல்றதா இது. யூ ஆஸ்க்ட் him not to come. அவனா வந்து வரலன்னெல்லாம் சொல்ல கிடையாது, நீ தான் அவனை வர வேண்டாம்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்றோம். நீ அவனை வர வேண்டாம் என்று சொல்வாய். யூ வில் ஆஸ்க் him not to come. எங்களுக்கு தெரியும் நீ அவனை வர வேண்டாம்னு தானே சொல்ல போற, அந்த மாதிரி சொல்றது இனிமேல் நடக்க போறது. ஸோ யூ வரும்போது மட்டும் பார்த்தோம்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட்ல பேசுறது வந்து கமாண்டா மாறிடும். ஓகே, இல்லை வந்துட்டு ஒரு வகையான ஒரு ஆர்டர், இல்லை வந்து பொலைட் ரெக்வெஸ்டா கூட இருக்கலாம். ஓகே, இதே வந்து இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஜென்ரலா பேசுற மாதிரி வரும் இதெல்லாம். ஸோ இது வந்து யூஸ்வலாகவே 3 பேர் ஸ்ட்ரெயிட்டாகவே இன்வால்வும் ஆயிருப்பாங்க யூ வரும்போது மட்டும். இதே மித்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா 3 பேர் இருப்பாங்க, பட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்னொருத்தங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகணும்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, யூ ஆஸ்க் him not to comeனா இந்த நீ அப்படின்றவர் வந்து அந்த நீன்ற அந்த பர்சன் வந்து அந்த இன்னொருத்தர்கிட்ட, அந்த சேதுன்றவர்கிட்ட போய் சொல்ல போறாரு. ஒன்று வான்னு சொல்லுவாரு, இல்லை வர வேண்டாம்னு சொல்லுவாரு. இதே இங்கெல்லாம் பாருங்க, இது வந்துட்டு நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறோம். ஓகே, நான் அவர்களை பேச வேண்டாம் என்று சொல்கிறேன். ஐ எம் ஆஸ்கிங் தெம் நாட் டு டாக். ஸோ அதாவது நம்ம வந்து மூணாவது அந்த தெம் அப்படின்ற பீப்புளுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் பற்றி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்றோம். இங்கே 3 பேர் இன்வால்வ் ஆயிருந்தாலுமே இவர் மூலியமா அவங்களுக்கு போல நம்ம இதைத்தான் சொன்னோம் இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டீப்பாக நிதானமாக கவனிச்சு இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். நான் அவர்களை பேச வேண்டாம் என்று சொல்கிறேன். ஐ எம் ஆஸ்கிங் தெம் நாட் டு டாக். ஸோ அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க, ஏன் அவங்க பேசாமல் இருக்காங்க? நான் தான் அவங்கள பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ வேற. அவங்க பேசினாங்கன்னா பிரச்சனை பெருசாயிரும், அதனால தான் நான் அவங்கள பேச வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இப்போ மட்டுமே நடக்கிற நிகழ்வு. ஐ ஆஸ்க் தெம் நாட் டு டாக். ஸோ எப்பவுமே அவங்க வந்தால் பேசுறது இல்லையே, ஏன் அப்படின்னா நான் தான் அவங்கள பேசவே வேண்டாம், எப்போ வந்தீங்கனாலும் பேசாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றதா இது. ஓகே, இது வந்து என்னன்னா நம்ம வந்து பக்கத்துல இருக்கிற பர்சன் கிட்ட வந்து அவங்கள பத்தி, அந்த தெம் அப்படின்ற குரூப் ஆஃப் பீப்புள் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இங்கேயும் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு 3 பேர் வந்து இங்கேயும் இன்வால்வ் ஆயிருக்கும். பட் என்னன்னா நம்ம டிஸ்கஸ் வந்து பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த தெம் பத்தி நம்ம பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். மேல நம்ம இந்த யூ போட்டது இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்னன்னா அந்த பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட சொல்லி அந்த 3வது பர்சன் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். ஒண்ணு வா, வர வேண்டாம், பேசு, பேசாத, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நான் அவர்களை பேச வேண்டாம் என்று சொன்னேன். ஐ ஆஸ்க் தெம் நாட் டு டாக். ஏன் அவங்க எதுவுமே பேசாம போயிட்டாங்க? நான் தான் அவங்களை எதுவும் பேச வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஐ ஆஸ்க் தெம் நாட் டு டாக். நான் அவர்களை பேச வேண்டாம் என்று சொல்வேன். ஐ வில் ஆஸ்க் தெம் நாட் டு டாக். ஐயோ, அவங்க வேற வந்து ஏதாவது பேசிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிருமே அப்படின்னா, நீ கவலைப்படாத, நான் அவங்கள பேசாதீங்கன்னு சொல்லிக்கிறேன், அந்த மாதிரி சொல்றது அது. நீ பயப்படாத, நான் அவங்க கிட்ட போய் சொல்றேன், எதுவும் பேசாதீங்கன்னு நான் சொல்லிடுறேன், அந்த மாதிரி சொல்றது. ஐ வில் ஆஸ்க் தெம் நாட் டு டாக். அவன் நம்மை பாட வேண்டாம் என்று சொல்கிறான். He is asking us not to sing. He is asking us not to sing. அவன் வந்து நம்மளை பாட வேண்டாம்னு கேட்டுக்கொள்கிறான். அதாவது நம்ம தானே பாடுறதா இருந்துச்சு, இப்ப பாரு அவன் நம்மளை வந்து பாடாதீங்கன்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இதே வந்துட்டு ரெகுலராகவே நடக்குது அப்படின்னா he asks us not to sing. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் எப்பவுமே நல்லா பாடுவீங்களே, நீங்கள் ஏன் பாடவே மாட்டேங்கிறீங்கன்னு. நாங்கள் என்னங்க பாடுறது, நாங்கள் ஒவ்வொரு டைமும் பாடணும்னு தான் நினைக்கிறோம், ஆனால் அவன் தான் வந்து ஒவ்வொரு டைமும் எங்களை பாட வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு, இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிள்ல இருக்கு. அவன் நம்மை பாட வேண்டாம் என்று சொன்னான். He asked us not to sing. ஸோ நீ எதுக்கு அவனை காப்பாத்துறான், அவன் தானே நம்மளை பாட வேண்டாம்னு சொன்னான், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அவன் நம்மை பாட வேண்டாம் என்று சொல்வான். He will ask us not to sing.
அவன் என்ன நம்மளை பார்த்து வந்துட்டு இருக்கான், இவன் என்ன சொல்ல போறான், தயவு செஞ்சு நீங்க பாடாதீங்க அப்படின்னு சொல்ல போறான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அவள் அவர்களை எடுக்க வேண்டாம் என்று சொல்கிறாள். she is asking them not to take. present continuous. இப்ப யாரோ பொருள் எடுத்துட்டு இருக்காங்க, அந்த people கிட்ட போயிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா, இல்லைங்க நீங்க எடுக்காதீங்க ப்ளீஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. she asked them not to take. ஸோ எப்பவுமே அவங்க எடுத்தாங்கனாலே அவளுக்கு பிடிக்காது, அவங்கள எடுக்கவே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க, அந்த மாதிரி சொல்றது. அவள் அவர்களை எடுக்க வேண்டாம் என்று சொன்னாள். she asked them not to take. ஸோ அவங்க ஏன் எதுவுமே எடுக்காம இருக்காங்கன்னா, இவ தான் வந்துட்டு எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டா, அந்த மாதிரி சொல்றது. ஸோ இது வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இன்சல்ட் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை வந்து வேற ஏதாவது, இல்லைங்க நீங்கள்லாம் இதை எடுக்கக்கூடாது, இந்த வேலைலாம் நீங்க செய்யக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்பெக்டோட சொல்றதாகவும் எடுத்துக்கலாம். அவள் அவர்களை எடுக்க வேண்டாம் என்று சொல்வாள். she will ask them not to take. she will ask them not to take. பாரு அந்த பொருள் எல்லாம் அவங்க எடுக்க வேண்டாம்னு இவ சொல்லிடுவா, நம்மளதான் எடுக்க சொல்லுவா, அந்த மாதிரி சொல்றதாவும் எடுத்துக்கலாம். அவர்கள் எங்களை அனுப்ப வேண்டாம் என்று சொல்கிறார்கள். they are asking us not to send. ஸோ நீங்க அனுப்புன்னு சொல்றீங்க, அவங்க வந்து எங்களை அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சொல்றது. present continuous. இது வந்து they ask us not to send. நாங்களும் ஒவ்வொரு டைமும் அனுப்பணும் தான் நினைப்போம், ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து எங்களை அனுப்பாதீங்கன்னு சொல்லிடுறாங்க, அந்த மாதிரி சொல்ற மாதிரி கொடுத்துருக்கேன். present continuous, present simple. அவர்கள் எங்களை அனுப்ப வேண்டாம் என்று சொன்னார்கள். they asked us not to send. ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் இன்னும் இந்த பேக்கேஜஸ் எல்லாம் அனுப்பாமல் இருக்கீங்கன்னா, அவங்க தாங்க எங்ககிட்ட வந்து இதெல்லாம் அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். they asked us not to send. அவர்கள் எங்களை அனுப்ப வேண்டாம் என்று சொல்வார்கள். they will ask us not to send. அதாவது அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நாங்கள் சுதாவை போக வேண்டாம் என்று சொல்கிறோம். we are asking சுதா not to go. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் சுதாவை அங்கே போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ சுதாவை அங்கே போயிடாதீங்கன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், தயவு செஞ்சு சுதா அங்கே போயிடாதீங்க ப்ளீஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். we ask சுதா not to go. இது வந்து present continuous, இது வந்து present simple. ரெகுலராகவே நம்ம வந்து சுதாவை போக விடாம தடுத்துட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி சொல்லணும். இதே வந்து இப்போ சுதா கிளம்பி போயிட்டு இருக்காங்க, இல்லைங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சுதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னொருத்தவங்க வந்து என்ன சுதா கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னா, அவளை போயிட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோங்க நாங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். நாங்கள் சுதாவை போக வேண்டாம் என்று சொன்னோம். we ask சுதா not to go. we ask சுதா not to go. ஏன் சுதா போகாம இருக்கா அப்படின்னா, நாங்க தான் சுதாவை போக வேண்டாம்னு கேட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். நாங்கள் சுதாவை போக வேண்டாம் என்று சொல்வோம். we will ask சுதா not to go. ஸோ சுதா வந்து போயிட்டு இருக்கா அப்படின்னா, இல்லை நாங்கள் போய் சொன்னா சுதா கேட்பா, நாங்கள் போய் கேட்டுக்கிறோம், போகாத சுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றோம். we will ask சுதா not to go. விவேக் ராமுவை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறான். விவேக் இஸ் ஆஸ்கிங் ராமு not to do. ஸோ விவேக் வந்து ராமு கிட்ட சொல்லிட்டு இருக்கான், செய்யாத ராமு அப்படின்னு விவேக் சொல்லிட்டு இருக்கான். நம்ம வந்து ராமு செய்ய சொல்றோம், ஆனா விவேக் போய் ராமு கிட்ட வேண்டாம் வேண்டாம் நீ செய்யாத அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்படின்னு. present continuous. இல்ல ரெகுலராகவே அவன் விவேக் வந்து ராமு செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான்னா இது விவேக் ஆஸ் ராமு not to do. விவேக் ராமுவை செய்ய வேண்டாம் என்று சொன்னான். விவேக் ஆஸ்ட் ராமு not to do. ஸோ இப்போ வந்து நம்ம கோவப்படுறோம், ஏன் ராமு இதெல்லாம் செய்யல அப்படின்னா, இல்லை இல்லை ராமு செஞ்சுட்டு தான் இருந்தா, விவேக் தான் போய் ராமுவை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டான். past tense. ஓகே, விவேக் ஆஸ்ட் ராமு not to do. விவேக் ராமுவை செய்ய வேண்டாம் என்று சொல்வான். விவேக் will ask ராமு not to do. நீ ராமுவை செய்ய சொல்ற, இப்ப பாரு விவேக் பின்னாடியே வந்து செய்யாதன்னு சொல்லிடுவான் பாரு, அந்த மாதிரி சொல்றதுதான் இது. ஸோ இந்த ஆஸ்கே வந்து பார்த்தோம்னா 3 பீப்புள் இன்வால்வ் ஆயிருப்பாங்க, ஆனா கரெக்டா அது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இந்த இதுல பார்க்கலாம். அவனை வர வேண்டாம் என்று சொல். அவனை வர வேண்டாம் என்று சொல். ஆஸ்க் him not to come. ஆஸ்க் him not to come. ஸோ இந்த இடத்துல பாருங்க 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு இவங்களுக்கு தான் கொடுக்கணும். நம்ம வந்து இவங்கள தான் கூப்பிடுறோம். ஓகே, ஸோ 1 2 3ன்னு வச்சுக்கலாம். இந்த 1 அப்படின்ற பர்சன் வந்து 3 அப்படின்ற பர்சனை தான் வர சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து நேரடியாக இவங்க கிட்ட சொல்லாம இவங்க மூலியமா சொல்லி அனுப்புறாங்க. ஓகே, அவனை வர சொல்லு அப்படின்னு. ஸோ இவங்க கிட்ட சொல்றாங்க, அவனை வர சொல்லு, கூட்டிட்டு வா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது இவர் போய் பண்றாங்க. ஸோ 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு போகுது, இந்த பர்சன்ல இருந்து இந்த பர்சனுக்கு தான் போகுது. ஆனா யார் மூலியமா போகுது, இங்க போய் இங்க போகுது. ஓகே,
இதே வந்து அவனை வர சொல்லாதே, இது பாருங்க, அவனை வர சொல்லாதே, டோன்ட் ஆஸ்க் him டு கம், டோன்ட் ஆஸ்க் him டு கம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆனா இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்னன்னா இவருக்கு தான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இல்ல இல்ல நீ அவனை கூப்பிடாத. ஸோ இவருக்கு வந்து இது போறதே கிடையாது. இவரைத்தான் வரவிடாம தடுக்கிறோம். ஆனா இவருக்கு அதுக்கே போக மாட்டேங்குது. இந்த இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இவருக்கு தான் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து அவனை வர சொல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவர்கிட்ட இவர் சொல்றோம். இவர் வந்துட்டு உன்னை ஏ வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்றாரு. ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஸோ பி கிட்ட சொல்றோம், நீ போய் சியை வர சொல்லு அப்படின்னு சொல்றோம். அப்ப சி கிட்ட இவர் பி வந்து சி கிட்ட போய் சொல்றாரு, சி ஏ வந்து உன்னை கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி வரும். இது வந்து என்னன்னா ஏபிசின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பி கிட்ட சொல்றோம், நீ வந்து சியை வந்து வர சொல்லாத. ஸோ இது வந்து இந்த ஆர்டர் வந்து யாருக்குன்னா இவங்களுக்கு தான். இவங்க காதுக்கே அது போகாது. ஓகே, அதுதான் இது. டோன்ட் ஆஸ்க் him டு கம், அவனை வர சொல்லாத. ஸோ இது வந்து நீ மட்டும் வா, அவனை வர சொல்லாத அப்படின்ற மாதிரி இது ஸ்டாப் பண்ணிடுறோம். காட்டு. ஸோ இது வந்து 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. 3 பேர் இங்கிருந்து இங்கே இன்ஃபர்மேஷன் போகுது, இங்கிருந்து இப்படி பாருது. ஸோ இதே இந்த இடத்துல பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு தான். இங்கேயும் வந்து 3 பேர் இன்வால்வ் ஆயிருந்தாலும் இவங்களுக்கு வந்து அது காதுக்கே எட்டாம பார்த்துக்கிறோம். அதுதான் இது. அவனை பேச வேண்டாம் என்று சொல். ஆஸ்க் him not to talk. ஆஸ்க் him not to talk. இப்போ நம்மளே வந்து யார் கூடயாவது சண்டை போட்டுட்டோம்னா கோவமா இருக்கோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க பேசினாங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அவனை பேச வேணாம்னு சொல்லு, அவனை இங்கே வர வேண்டாம்னு சொல்லு, அந்த மாதிரி எல்லாம், அதாவது நடுவில் ஒருத்தர் மூலியமா வந்து தூது விடுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, ஆஸ்க் him not to talk. ஸோ அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான், நீ அவனை முதல்ல பேச வேண்டாம்னு சொல்லு, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து அவனை பேச சொல்லாதே, டோன்ட் ஆஸ்க் him டு டாக், டோன்ட் ஆஸ்க் him டு டாக். இது வந்து இந்த இது. ஸோ அவன்கிட்ட அவனை பேச வேண்டான்னு, அதாவது நீ பேசு, அவனை வந்து பேச சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இந்த இடத்துக்கு இன்ஃபர்மேஷனே போகாமல் பார்த்துக்கிறோம். அந்த கமாண்ட் என்னன்னே தெரியாம பார்த்துக்கிறோம். இது வரைக்கும் தான் அது வருது. ஓகே, நீ பேசு ஆனா அவனை பேச சொல்லிடாத என்ன அப்படிங்கிறது தான் இது. டோன்ட் ஆஸ்க் him டு டாக். அடுத்தது, அவனை கேட்க சொல். கேள் அப்படின்னா வந்து ஆஸ்க்குன்னு தானே படித்தோம். இந்த இடத்துல வந்து ஆஸ்க்குன்னு டு ஆஸ்க்குன்னு சொல்லாமனா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் அவனை கேட்க சொல்லி கேட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த சென்டென்ஸ். ஓகே, அவனை கேட்க சொல் அப்படின்னா நான் அவனை கேட்க சொல்லி கேட்டுக்கிட்டேன். ஆஸ்க் him டு ஆஸ்க். ஓகே, ஆஸ்க் him டு ஆஸ்க். ஸோ இந்த இடத்துல நான் டெல் him டு ஆஸ்க்னு சொல்லிக்கலாமான்னா தாராளமாக சொல்லிக்கலாம். ஏன்னா யூஸ்வலாகவே வந்துட்டு வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே சென்டென்ஸில் வந்து 2 வேர்ட் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னெல்லாம் இங்கிலீஷில் சொல்கிறோமே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்துட்டு நம்ம ரிப்பீட் பண்ணோம்னாலும் ஓகே தான். இது வந்து என்னென்னா இது கேள், இது வந்து கேட்டுக்கொண்டேன். ஓகே, ஆஸ்க் him டு ஆஸ்க். அவனை கேட்க சொல்லி கேட்டுக்கொள் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ வந்து நம்ம செகண்ட் செட் பார்க்கலாம். ஜஸ்ட் அப்படின்ற வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பெரும்பாலும் இதுக்கு செப்பரேட்டாக இதுதான் மீனிங் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதுக்கு வந்து சில இடங்களில் பார்த்தோம்னா டைம் சம்மந்தப்பட்டு வந்துச்சு அப்படின்னா இப்போதான், இப்போ ரீசெண்டாக தான், அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது இந்த செகண்ட் தான், ஒரு செகண்ட் முன்னாடி தான், அந்த மாதிரி சொல்லும்போது ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சும்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பேச்சு வழக்கில் அப்படியே சும்மா இங்கே வந்த அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஜஸ்ட் அப்படின்றத போட்டு பேசுவோம். இதுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு ப்ராப்பராக இல்லை, பட் யூசேஜில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இதெல்லாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த இப்பதான் டைம் சம்மந்தப்பட்டு பேசும்போது இப்பதான், சமீபத்தில், அந்த மாதிரி சொல்லும்போது எப்படியெல்லாம் யூஸ் பண்றோம். இப்பதான் வந்தான், ஹி ஜஸ்ட் அரைவ்ட், ஹி ஜஸ்ட் அரைவ்ட், அதாவது இப்பதான் வந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க இப்படி வந்தீங்க இப்பதான் அவனும் வந்தான், அந்த மாதிரி சொல்றதுக்கு ஜஸ்ட் அரைவ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்பதான் வந்திருக்கிறான், ஓகே, வந்திருக்கிறான் அப்படின்னு. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல பேசிட்டு இருக்கோம். ஹி ஹஸ் ஜஸ்ட் அரைவ், இப்பதான் வந்திருக்கிறான். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து வந்தோன்னா அப்பா வந்து பையனை திட்டுறாருன்னு வச்சுக்கலாம். இப்பதான் அவன் வந்திருக்கிறான், அதுக்குள்ள திட்டணுமா? ஸோ அவன் வந்தது இப்பதான் வந்திருக்கிறான், உள்ளேயே இப்பதான் வந்திருக்கிறான், அதுக்குள்ள திட்டணுமா அப்படின்னு எல்லாம் கேட்போம் இல்லைங்களா, அது மாதிரி எடுத்துக்கலாம். ஹி ஹஸ் ஜஸ்ட் அரைவ், ஹி ஹாஸ் ஜஸ்ட் அரைவ். ஹி ஜஸ்ட் அரைவ்னா இப்பதான் வந்தான், இது வந்து இப்பதான் வந்திருக்கிறான். அவன் பேச கூட ஆரம்பிக்கலாம், அதாவது ஏதோ ஒன்று கண்டினியூ பண்றோம். நம்ம இது பேச்சு வழக்குல நம்ம சொல்லி பார்த்தோம்னாலே தெரியும். அவன் எப்ப வந்தான் அப்படின்னா இப்பதான் வந்தான், அது மாதிரி. ஸோ இப்பதான் அவன் வந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னும் அவன் வந்து எதை பத்தி சொல்லலை, பேச ஆரம்பிக்கல. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் வந்திருக்கிறான்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அவன் வந்துட்டானா அப்படின்னா வந்துட்டான், இப்பதான் வந்தான்,
அது வந்து he just arrived. இப்பதான் அவன் வந்திருக்கிறான், இன்னும் அதை பத்தி எதுவுமே அவன் சொல்லல, பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஏதோ ஒண்ணு பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்பதான் ட்ரெயின் கிளம்பியது. the train just left. the train just left. இப்பதான் கிளம்பிச்சு ட்ரெயின் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இப்பதான் நான் லஞ்ச் சாப்பிட்டேன். I've just finished lunch. I've just finished lunch. இப்போ யாராவது வாங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க, ஐயோ இல்லைங்க இப்பதான் நான் வரும்போது சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது I've just finished lunch. அதாவது இப்பதான் நான் என் மதிய உணவை சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. நான் டின்னர் சாப்பிடுவதற்கு முன் என் பெட்ஸுக்கு உணவு கொடுப்பேன். ஐ ஃபீட் மை பெட்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் ஐ ஈட் டின்னர். ஸோ நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் பெட்ஸுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஐ ஃபீட் மை பெட்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் ஐ ஈட் டின்னர். எக்ஸாமுக்கு முன்பு நான் எப்பவும் நர்வஸாக விடுகிறேன். ஐ ஆல்வேஸ் கெட் நர்வஸ் ஜஸ்ட் பிஃபோர் த எக்ஸாம். அதாவது எனக்கு எக்ஸாமின் வந்தாலே அந்த முன்னதுனாலே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி படபடப்பா இருக்கும், ஒரு மாதிரி நான் பயந்து போய் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஐ ஆல்வேஸ் கெட் நர்வஸ் ஜஸ்ட் பிஃபோர் த எக்ஸாம். ஸோ எனக்கு இப்பெல்லாம் பயம் வராது, அந்த எக்ஸாம் ஹால்குள்ள போகும்போதே எனக்கு அப்படியே வந்து ஷிவரிங் வந்துடும் அப்படின்னால சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. இப்பதான் அவனை இங்கு பார்த்தேன். ஜஸ்ட் நவ் ஐ saw him. I just saw him here அப்படின்னு சொன்னோம்னால ஓகே தான். ஜஸ்ட் நவ் ஐ saw him here. இப்பதான் நான் இவனை இங்க பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. அவளுக்கு இப்பதான் 20 வயது ஆகிறது. she has just turned 20. she has just turned 20. ஸோ இப்போ சில பேர் சொல்றாங்க அவளுக்கு இவ்வளவு வயசு இருக்கும் அப்படி, அட நீங்க வேற, அவளுக்கு இப்பதான் 20 ஆகுது அந்த மாதிரி சொல்றது. she just turned 20. ஸோ நேற்றுக்கு தான் பிறந்த நாளே கொண்டாடினா, இப்பதான் அவளுக்கு 20 வயசு, நேற்றுக்கு தான் பிறந்த நாளே கொண்டாடினா அந்த மாதிரி சொல்றது. she has just turned 20. சமீபத்தில் தான் அவர் மலேசியாவிலிருந்து திரும்பி இருக்கிறார். he has just returned from Malaysia. ஸோ அவர் எப்போ மலேசியா கிளம்புறாரு அப்படின்னா, ஏங்க அவர் வந்ததை இப்பதான் மலேசியால இருந்து திரும்பி வந்திருக்கிறாரு, அதுக்குள்ளார ஏன் போன்ட்டு இருக்கீங்க அந்த மாதிரி சொல்றது இது. இப்பதான் என் ஹோம்ஒர்க்கை முடித்திருக்கிறேன். I've just finished my homework. I've just finished my homework. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னா, இப்பதான் நான் என் ஹோம்ஒர்க்கே முடிச்சேன், அதாவது இப்பதான் முடிச்சேன் அதுக்குள்ள அடுத்த வேலை சொல்றீங்களா அந்த மாதிரி சொல்ற மாதிரி இதை எடுத்துக்கலாம். நாங்க கிளம்பலாம்னு இருந்தபோது அவள் ஃபோன் செய்தாள். we were just about to leave when she phoned. ஸோ நாங்கள் கிளம்பலான்ட்டு இருக்கிற போது அவள் ஃபோன் பண்ணிட்டான். ஸோ கிளம்பலான்னு இருக்கிற போது அப்படின்ற மாதிரி சொல்லுது. we were just about to leave. அப்படியே வெளில கால் எடுத்து வைக்கிறதா இருந்தோம், அதுக்குள்ள அவள் பண்ணிட்டா அந்த மாதிரி சொல்றோம். when we were just about to leave when she phoned. பஸ் கிளம்பிய பிறகு நான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தேன். I arrived at the bus stop just after the bus had left. ஸோ இப்படி பஸ் இப்படி போயிருச்சு, நான் வந்து சேர்ந்துட்டேன், அதாவது இப்படி நான் வரவும் பஸ் கிளம்பவும் சரியா இருந்துருச்சு அந்த மாதிரி சொல்றது. I arrived at the bus stop just after the bus had left. ஸோ எப்படி உனக்கு தெரியும் பஸ் கிளம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்பதான் வந்து இறங்குற எல்லாத்துக்கிட்டையும் பஸ் போயிடுச்சுன்னு, இதோ இப்பதாங்க போச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. இப்பதான் எழுந்தேன், ரெடியாக கொஞ்ச நேரம் கொடுங்க. I just got up, give me a few minutes to get ready. ஸோ இப்பதான் எழுந்தேன், give me a few minutes to get ready. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அந்த மாதிரி சொல்றது இது. I just got up, give me a few minutes to get ready. சரியான நேரத்திற்கு அவன் அங்கே போய் சேர்ந்தான். he got there just in time. he got there just in time. இந்த சென்டென்ஸ் எல்லாம் நான் வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து ப்ராப்பரா இதுக்கு இப்படிதான் அப்படின்ட்டுலாம் இல்லை. நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண நம்ம ஞாபகம் வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து இந்த இடத்துல வந்திருக்கு, இது ஏன் இந்த இடத்துல வந்துச்சு அந்த மாதிரி ரொம்ப டீப்பாலாம் யோசிக்காம இந்த மாதிரி ஜஸ்ட் எல்லாம் வரும்போது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம ஞாபகம் வச்சு பேச வேண்டியதுதான். he got there just in time அப்படின்னா வந்துட்டு கரெக்டா டைம் 5 மணி அப்படின்றப்ப 5 மணிக்கு டக்குன்னு போய் நின்னுட்டான், அவன் எப்படியோ அடிச்சு பிடிச்சு போய் 5 மணிக்கு நின்னுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றது. இப்ப சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு புரியல. I didn't understand the announcement that was just made. இப்ப அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று நடக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் இதுல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்கிறோம், எனக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் புரியல, எந்த அனௌன்ஸ்மெண்ட்னா இதோ இப்ப சொன்னாங்களே அதுதான், கடைசியா சொன்னாங்களே அதுதான் அந்த மாதிரிலாம் சொல்றது. I didn't understand the announcement that was just made. அவன் கடைசி நிமிஷத்தில் தான் கடைக்கு போனான், க்ளோஸ் செய்வதற்கு கொஞ்ச நேரம் முன்னாடி. he went to the
stored at the last minute just before it closed. Just before it closed. அதாவது கடை இந்த ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ண அவங்க அந்த கடைக்கு போய் அந்த பொருள் டக்குன்னு வாங்கிட்டான் அந்த மாதிரி சொல்றது. நீங்க இப்ப சொன்னதை திரும்ப சொல்ல முடியுமா? could you please repeat what you just said? இப்ப சொன்னீங்களே அதை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ண முடியுமா? இப்ப சொன்னீங்களே கடைசியா சொன்னீங்களே அந்த மாதிரி சொல்றது. could you please repeat what you just said? ஸோ இப்ப சொன்னதை திருப்பி இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறோம். நான் இப்ப போஸ்ட் செய்ததை எப்படி delete செய்வது என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. I can't figure out how to delete what I just posted. ஸோ இப்போதான் போஸ்ட் பண்ணேன் ஆனால் இதை எப்படி delete பண்ணுறதுனே எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். I can't figure out how to delete what I just posted. I can't figure out அப்படின்னா அந்த வழியை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதை வந்து delete பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன, அது எந்த இதில் வந்து எதை கிளிக் பண்ணால் எது ஓப்பன் ஆகி எது delete ஆகும் அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்ல வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த சும்மா அப்படின்ற வார்த்தை சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் அப்படியே சும்மா இங்க வந்தேன், சும்மா அப்படியே பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்பெல்லாம் வந்து இந்த ஜஸ்ட் அப்படின்றத இங்கிலீஷ்ல போட்டு பேசுவோம். சும்மா செய்ய எப்படின்னா ஜஸ்ட் டூ இட். ஸோ எதை பத்தி திங்க் பண்ண, இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு பொருளை ஒரு வேலையை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க, ஐயோ இது எனக்கு சரியா வருமான்னு தெரியல, இதனால செய்ய முடியும், எதையும் யோசிக்காத சும்மா அப்படியே செய்ய, சும்மா அப்படியே செய்ய, அந்த சும்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஜஸ்ட். ஓகே, ஜஸ்ட் டூ இட். எதை பத்தி திங்க் பண்ணு, டோன்ட் திங்க் அபவுட் எனி திங், ஜஸ்ட் டூ இட், ஜஸ்ட் கோ ஃபார் இட் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. எதை பத்தி திங்க் பண்ணது அப்படியே சும்மா செய்ய அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அந்த எக்ஸ்பிரஷன். ஓகே, யோசிப்பதை நிறுத்து, ஜஸ்ட் ஸ்டாப் திங்கிங். ஸோ எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அது இது அப்படின்னா ஒன்றும் பண்ணாத, சும்மா நிறுத்துறதை நிறுத்து, சும்மா யோசிக்கிறது நிறுத்து. ஸோ பாருங்க அந்த பேச்சு வழக்குல இந்த சும்மான்றதை சேர்த்திப்போம். சும்மா யோசிக்கிறது நிறுத்து அந்த மாதிரி சொல்றது அது ஜஸ்ட் ஸ்டாப் திங்கிங். எதுவும் நீ செய்ய வேண்டாம், சும்மா யோசிக்கிறது நிறுத்து, ஜஸ்ட் ஸ்டாப் திங்கிங். அவனை கேள், ஜஸ்ட் ஆஸ்கிங். ஸோ நான் இப்போ இதை வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ணாத, சும்மா அவங்ககிட்ட போய் கேளு, சும்மா அவங்ககிட்ட போய் கேளு, ஜஸ்ட் ஆஸ்க். சும்மா சொல்லி கொண்டு இருந்தேன், I was just telling, I was just telling. என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா இல்லை அப்படியே சும்மா சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி சொல்றது. I was just telling. சும்மா பார்க்கிறேன், I'm just looking, I'm just looking. என்ன பண்ணிட்டு இருக்க, இதை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா ஒன்றும் பண்ணல, சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பாருங்க சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், அது I'm just looking. சும்மா டிவி பார்த்து கொண்டு இருக்கிறான், he is just watching TV. ஸோ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கான். ஸோ சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கான், அந்த சும்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி சொல்றதா ஜஸ்ட். இஸ் ஜஸ்ட் வாட்சிங் டிவி. சும்மா கொஞ்சம் கொடுங்க, கிவ் மீ ஜஸ்ட் அ லிட்டில், கிவ் மீ ஜஸ்ட் அ லிட்டில். ஸோ இப்போதாங்க நான் சாப்பிட்டு வந்தேன், எனக்கு பசியே இல்லை, சரி சும்மா நீங்க ரொம்ப சொல்றீங்கல்ல, சும்மா ஒரு இத்தினோண்டு கொடுங்க, ஒரு துளி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சும்மா அதாவது கிவ் மீ ஜஸ்ட் அ லிட்டில். எனக்கு நீ வரணும், ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கம். இது வந்து எப்படின்னா இது வந்து சும்மா கிடையாது, இது வந்து எப்படி நம்ம சொல்லுவோம்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு நீ அங்கே வரணும் அவ்வளோதான். அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, இதை பற்றியெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கே போகிறோம், ஏதோ பார்ட்டியே நடக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த பார்ட்டியில் வந்து சொல்லிட்டு இருக்கோம், நீ வா அப்படின்னு சொன்னோன்னா இல்லைப்பா எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்கு என்னாலலாம் அந்த பார்ட்டிக்கு வரணும், அதெல்லாம் இல்லை, நீ வரணும் எனக்கு அவ்வளோதான், நீ இங்கே இருந்தேன்னா எனக்கு சந்தோஷம், ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கம் அவ்வளோதான். வேற நீ வந்தாதான் இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லை, ஆனால் நீ உன்னோட ப்ரெசன்ஸ் எனக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கம் அவ்வளோதான், சும்மா வேற எதுவும் கிடையாது, நீ எனக்கு இங்கே இருந்தால் போதும் அந்த மாதிரி சொல்றது. சும்மா சுற்றி வர பார்க்கிறாள், ஷீ இஸ் ஜஸ்ட் லுக்கிங் அரவுண்ட். ஸோ அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா ஒன்றும் பண்ணல, அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு இருக்கா, என்னப்போ சுற்றி பார்க்கல, சுற்றி முத்தியும் பார்த்துட்டு இருக்கா அந்த மாதிரி சொல்றது. She is just looking around. சும்மா ஒரு தடவை சொல்றேன், let me say this just once. ஸோ நம்ம சொல்வோம் இல்லைங்களா, சும்மா ஒரு தடவை சொல்றேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்றது. let me say this just once. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று லெசனோ ஏதோ ஒன்று பை ஹார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம், சும்மா ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் போய் உள்ள நாங்கள் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஒரு தடவை இப்போ நம்ம ஒரு ஸ்பீச்சே இருக்குன்னு வச்சுக்கலாம், ஸ்பீச் ரெடி பண்ணிட்டோம், இல்லை வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து எலக்யூஷன் காம்படிஷன், ஸோ ஒரு தடவை இங்கே சொல்லி பார்த்துட்டு அப்புறம் ஸ்டேஜுக்கு ஏறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இதை எடுத்துக்கலாம். let me say this just once அந்த மாதிரி. சும்மா அப்படியே வாக்கிங் போகிறோம், we are just going for a walk.
எங்க அப்படியே போறீங்க அப்படின்னா, சும்மாங்க அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் தான், ஒரு வாட்டி அப்படியே வாக்குக்கு போலாம் தான், அந்த மாதிரி சொல்றது. we are just going for a walk. பெருசா ஒண்ணும் இல்லைங்க, அப்படியே சும்மா அப்படியே நடந்துட்டு வரலான்னு அந்த மாதிரி சொல்றது. சும்மா எனக்கு யாரிடமாவது பேசணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் சம் ஒன் டு டாக் டு. ஸோ எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு, யார்கிட்டயாவது பேசினா நல்லா இருக்கும், சும்மா அப்படியே யார்கிட்டயாவது பேசினா நல்லா இருக்கும், அந்த சும்மா. ஐ ஜஸ்ட் வாண்ட் சம் ஒன் டு டாக் டு. ஆக்சுவலாக சம்டைம்ஸ் இந்த ஜஸ்ட் அப்படின்றது வந்து இன்டெப்த்தாக மீனிங் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து இதுக்கு ப்ராப்பராக வார்த்தைகளால் இது பண்ண முடியாது. இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். எனக்கு போர் அடிக்குது, எனக்கு யார்கிட்டயாவது பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இல்லை வந்து என் மனசே சரியில்லை, எனக்கு யார்கிட்டயாவது சும்மா பேசணும் போல இருக்கு. இந்த இடத்துலயும் ஜஸ்ட் தான், ஆனால் மீனிங் மாறும். ஒருத்தங்க போர் அடிக்குது அப்படின்னு பேசுறதுக்கும், ஒருத்தங்க வந்து நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன், எனக்கு யார்கிட்டயாவது பேசினா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ எப்பவுமே இந்த ஜஸ்ட் அப்படின்றது ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனா இதே சென்டென்ஸ் தான் ரெண்டு இடத்துலயுமே வரும், ஆனா மீனிங் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மீனிங்கும் மாறும். பார்த்ததுக்கே நான் பயந்து விட்டேன். ஜஸ்ட் சீயிங் இட் மேட் மீ நர்வஸ். ஜஸ்ட் சீயிங் இட் மேட் மீ நர்வஸ். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பார்த்ததுக்கே எனக்கு பதட்டம் தாங்கல. எப்படித்தான் வந்து இதை அனுபவிக்கிறாங்களோ, எப்படித்தான் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். நம்ம ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ரொம்ப ஹாரிபிளான நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம்னா, கடவுளே பார்க்கறக்கே மனசெல்லாம் பதறுதே, இது அனுபவிச்சவங்க எப்படி அனுபவிச்சிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது. ஸோ இதை பார்த்ததுக்கே எனக்கு கை கால்லாம் நடுங்குது, அந்த மாதிரி சொல்றதா எடுத்துக்கலாம். நான் சும்மா அப்படியே கேட்டேன், ஏன்னா உனக்கு தெரியும்னு நான் நினைத்தேன். ஐ ஜஸ்ட் ஆஸ்க் பிகாஸ் ஐ தாட் யூ வுட் நோ. ஸோ நீ ஏன் என்கிட்ட இதை பத்தி கேட்ட அப்படின்னா, இல்லப்பா நான் சும்மா அப்படியே கேட்டேன், உனக்கு ஏதாவது தெரியுமா என்ன அப்படின்ற மாதிரி சும்மா அப்படியே கேட்டேன், கேட்டு பார்த்தேன், அந்த மாதிரி சொல்றது. ஐ ஜஸ்ட் ஆஸ்க் பிகாஸ் ஐ தாட் யூ வுட் நோ. ஸோ உனக்கு தெரியுமோ என்னமோன்னு நாங்கள் அப்படியே கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. வேறு ஏதாவது உனக்கு வேண்டும் என்றால் சும்மா எனக்கு தெரியப்படுத்து. இது வந்து இந்த இடத்துல வந்து சும்மா யோசிச்சுட்டே இருக்காது, ஏதாவது தேவைப்படணும் சும்மா அப்படியே எனக்கு கூப்பிடு என்ன அப்படின்ற மாதிரி சொல்றது. இஃப் தேர்ஸ் எனிதிங் எல்ஸ் யூ நீட் ஜஸ்ட் லெட் மீ நோ. யூஸ்வலாக வந்து தமிழ் சைட் பார்த்தோம்னா அந்த சென்டென்ஸாக நான் கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் இப்படி கொடுத்துருக்கேன். பேச்சு வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கும். வேற ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து டக்குன்னு ரொம்ப எல்லாம் யோசிக்காது, சும்மா எனக்கு ஒரு ஃபோனை போடு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த பேச்சு வழக்கில் சொல்றது அந்த சும்மா. இஃப் தேர்ஸ் எனிதிங் எல்ஸ் யூ நீட் ஜஸ்ட் லெட் மீ நோ. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என்று உன்னிடம் தெரியப்படுத்தணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ தட் ஐ won't let you down. ஸோ நான் வந்து ஒருபோதும் உன்னை வந்து ஏமாத்திர மாட்டேன், உன்னை நம்பிக்கையை துரோகம் பண்ணிட மாட்டேன், இல்லை வந்துட்டு உன்னோட நம்பிக்கையை நான் உடைச்சிட மாட்டேன்னு உனக்கு நான் தெரியப்படுத்தணும்னு இதை சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஏதாவது யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க, அட சொல்லிட்டேல்ல விட, ஏன் திரும்ப திரும்ப இது சொல்லிட்டு இருக்கேன், இல்லை இல்லை நான் ஒருபோதும் உன்னை ஏமாத்திர மாட்டேன், உனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட மாட்டேன், இல்லை நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைச்சிட மாட்டேன் அப்படின்னு நான் உனக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன், வேற எதுவும் கிடையாது, அந்த மாதிரி சொல்றது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ தட் ஐ won't let you down. ஓகே, உன்னை ஒருபோதும் கைவிட்டுற மாட்டேன்னு உனக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சும்மா இன்று வீட்டில் இருக்கணும்னு தோணுது. ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் ஸ்டேயிங் அட் ஹோம் டுடே. ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் ஸ்டேயிங் அட் ஹோம் டுடே. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, என்னன்னே தெரில, இன்னைக்கு வீட்டுட்டு போறக்கே மனசுல, இன்னைக்கு அப்படியே வீட்லயே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் ஸ்டேயிங் அட் ஹோம் டுடே. சும்மா அங்கே உட்கார்ந்து புக் படிச்சு டைமை செலவழிக்கிறாள். ஷி ஜஸ்ட் ஸ்பெண்ட் சாரி ஷி ஸ்பெண்ட்ஸ் அ குட் சங்க் ஆஃப் டைம். சங்க் ஆஃப் டைம் அப்படின்னா வந்து வெகு நேரம் அப்படியே உட்கார்ந்த இடத்துல அவளுக்கு புக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா போதும், வெகு நேரம் அப்படியே உட்காந்து அந்த புக்கை வாசிச்சுட்டே உட்காந்துக்குவான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது ஓகே. சங்க் ஆஃப் டைம் அப்படின்னு, சங்க் அப்படின்னா பஞ்ச் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. லாங் டைம்னு எடுத்துக்கலாம். ஷீ ஸ்பெண்ட்ஸ் அ குட் சங்க் ஆஃப் டைம் ஜஸ்ட் சிட்டிங் தேர் அண்ட் ரீடிங் புக்ஸ். அப்படியே அங்கே சும்மா உட்காந்து புக்ஸை படிச்சு நேரத்தை கழிச்சிருவாவ அப்படின்ற மாதிரி சொல்றது. சும்மா பாய் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். ஐ ஜஸ்ட் ட்ராப்ட் இன் டு சே குட் பை. ஐ ஜஸ்ட் ட்ராப்ட் இன் டு சே குட் பை. ஸோ நான் கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஏதாவது கிளம்புறோம் அப்படின்னா நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, இல்லைங்க நான் கிளம்புறேன், அதான் ஜஸ்ட் ஒரு பாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது ஐ ஜஸ்ட் ட்ராப்ட் இன் டு சே குட் பை. அடுத்தது,
மட்டும், மாதிரி, தான் அந்த மாதிரி இடங்கள் வரும்போது ஜஸ்ட் அப்படின்ற வார்த்தையை இங்கிலீஷ்ல போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தமிழ்ல வந்து மட்டும், மாதிரி, தான் அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வரும்போதும் இங்கிலீஷ்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நான் நினைத்த மாதிரியே இருந்தது. இட் வாஸ் ஜஸ்ட் ஆஸ் ஐ தாட். இட் வாஸ் ஜஸ்ட் ஆஸ் ஐ தாட். நான் என்ன மாதிரி நினைச்சனோ அதே மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி சொல்றது. இட் வாஸ் ஜஸ்ட் ஆஸ் ஐ தாட். 5 மணி தான் ஆகுது. இட்ஸ் ஜஸ்ட் 5 PM. இப்போ வந்து சீக்கிரம் கிளம்புறோம்னா 5 மணி தானே ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 5 மணி தானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது இட்ஸ் ஜஸ்ட் 5 PM. இட்ஸ் ஜஸ்ட் 5 PM. இது 10 கிலோ தான். இட்ஸ் ஜஸ்ட் 10 kg. இட்ஸ் ஜஸ்ட் 10 kg. சும்மா சளிதான். இட்ஸ் ஜஸ்ட் அ கோல்ட். இட்ஸ் ஜஸ்ட் அ கோல்ட். என்னங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா, இல்லைங்க சும்மா சளிதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த சும்மான்றதும் இங்கே மேட்ச் ஆகும். சும்மா வேற எதுவும் இல்லை, சளிதான் அப்படின்ற மாதிரி சொல்றது. இட்ஸ் ஜஸ்ட் அ கோல்ட். அது ஒரு எக்ஸாம்பிள் தான். இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து அது அப்படி ஆயிருமா, இது இப்படி ஆயிருமா அப்படின்னா, அட ஏன் இப்படி பயப்படுறாரு, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க அதை செஞ்சு சொன்னாங்க, அதுக்குன்னு இப்படி ஆகும்னு அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்றது. நாங்க பிரதர்ஸ் மாதிரி. வி ஆர் ஜஸ்ட் லைக் பிரதர்ஸ். வி ஆர் ஜஸ்ட் லைக் பிரதர்ஸ். நாங்கள் பிரதர்ஸ் இல்லை, ஆனால் பிரதர்ஸ் மாதிரி அந்த மாதிரி சொல்றது. அவன் அப்படியே அவங்க தாத்தா மாதிரி. இஸ் ஜஸ்ட் லைக் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர். இஸ் ஜஸ்ட் லைக் ஹிஸ் கிராண்ட்பா. இல்லை கிராண்ட் ஃபாதர் எப்படி சொன்னோம்னாலும் ஓகே தான். நீ பார்க்க அப்படியே உங்க அம்மா மாதிரி இருக்க. யூ லுக் ஜஸ்ட் லைக் யோர் மதர். யூ லுக் ஜஸ்ட் லைக் யோர் மதர். இது 100 ரூபாய் தான். இட்ஸ் ஜஸ்ட் 100 rupees. இட்ஸ் ஜஸ்ட் 100 rupees. நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம நிறைய கேட்டிருப்போம். இப்போ ஒரு பையனோ பொண்ணோ பேசிட்டு இருந்தாங்க, ஏய் நீங்க 2 பேர் லவ் பண்றீங்க, இல்ல இல்ல நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது உன் கற்பனை தான். இட்ஸ் ஜஸ்ட் யோர் இமேஜினேஷன். இட்ஸ் ஜஸ்ட் யோர் இமேஜினேஷன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் நீ பண்ணிக்கிற கற்பனை தான், வேற எதுவுமே கிடையாது இந்த மாதிரி சொல்றது. என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ வாட் டு சே. ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ வாட் டு சே. நான் ஒரு ரெகுலர் ஆஃபீஸ் ஒர்க்கர் தான். ஐ எம் ஜஸ்ட் அ ரெகுலர் ஆஃபீஸ் ஒர்க்கர். நம்ம சொல்லுவோம்ல, நிறைய பணம் சம்பாதிப்ப போல இருக்கு, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு நார்மலா ரெகுலர்ல ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவர் தான் நானு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு கிடையாது அந்த மாதிரி சொல்றது. அது நாங்க இங்க 2 வாரம் தான் செலவழித்திருக்கிறோம். we have just spent 2 weeks here. ஸோ இந்த ஊர் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, புதுசாக ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க, இல்லை புதுசாக ஒரு ஏரியா கூடி வந்திருக்காங்கன்னு அப்படி வச்சுக்கலாம். இல்லைங்க நாங்கள் வந்துட்டு 2 வாரம் தாங்க ஆச்சு, இன்னும் பெருசாக நாங்கள் எங்கேயும் போய் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றதா இருக்கலாம். தெருவுக்கு அந்த பக்கம்தான் என் வீடு இருக்கு. மை மை ஹவுஸ் இஸ் ஜஸ்ட் அக்ராஸ் த ஸ்ட்ரீட். மை ஹவுஸ் இஸ் ஜஸ்ட் அக்ராஸ் த ஸ்ட்ரீட். ஸோ இந்த தெருலேருந்து அந்த பக்கம் தான் என் வீடு இருக்கு இந்த மாதிரி சொல்றோம். ஆர்கியூ பண்ணும்போது அவள் ஆர்கியூ பண்றா. ஷீ ஆர்கியூஸ் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஆர்கியூங். ஸோ ஆர்கியூ பண்ணும்போதுல பண்ணணும்னு நம்ம சொல்வோம் இல்லைங்களா, அவ வந்து பேசணுமேனு பேசிட்டு இருக்கா, வாக்குவாதம் பண்ணணும்னே அவ வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா, காரணமே கிடையாது, அவளுக்கு வாக்குவாதம் பண்ணணும் அதுக்காக அவ பண்ணிட்டு இருக்கா அந்த மாதிரி சொல்றோம். ஷீ ஆர்கியூஸ் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஆர்கியூங். ஸோ ஆர்கியூ பண்ணணுமேனு அவ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. ஒரு பாயிண்டாவது அவ கரெக்டா சொல்றாளா பாருங்க, ஏதோ டிபேட் பண்ணுமேன்னு டிபேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றோம். அவர் வசதியாக இருக்கிறதால மட்டும் அவர் சந்தோஷமாக இருப்பார்னு இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் ரிச் டசன்ட் மீன் ஹீ இஸ் ஹாப்பி. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஒருத்தங்க ரிச்சா இருந்தாங்கன்னா ஹாப்பியா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இருக்க மாட்டாருன்னு இல்லை, பட் ரிச்சா இருக்கிறனாலே ஹாப்பியா இருப்பாருன்னு சொல்லிட முடியாது அந்த மாதிரி சொல்றது. அது ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் ரிச் டசன்ட் மீன் ஹீ இஸ் ஹாப்பி. அவர் விவேகமானவர் என்பதால் மட்டும் அவர் நேர்மையாக இருப்பார்னு இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் வைஸ் டசன்ட் மீன் தட் ஹீ இஸ் ஹானஸ்ட். ஓகே, நம்ம சொல்வோம் இல்லைங்களா, அவர் வந்து நிதானமா எல்லாம் யோசிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்காகவே அவர் வந்துட்டு நேர்மையானவர்னு சொல்லிட முடியாது. நிதானமா வந்துட்டு ஏதாவது பொய்யும் கூட சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றதா இருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் வைஸ் டசன்ட் மீன் தட் ஹீ இஸ் ஹானஸ்ட். வேறு யாரோ ஏதோ தப்பா செய்திருக்கிறார்கள் என்பதால் நீயும் தப்பு செய்வது சரியில்லை. நம்ம சொல்வோம் இல்லைங்களா, அவங்க ஏதோ தப்பு செய்யறாங்க நீயும் செய்யணும்னு கிடையாதுல்ல அப்படின்னு, நீ நேர்மையா இருந்துட்டு போ அந்த மாதிரி சொல்றதா இது. இட்ஸ் நாட் ரைட் ஃபார் யூ டு டூ சம்திங் பேட் ஜஸ்ட் பிகாஸ் சம் ஒன் எல்ஸ் ஹேஸ் டன் சம்திங் பேட்.
ஸோ வேற யாரோ ஏதோ ஒன்று தப்பு செஞ்சாங்க, நீயும் அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது, நீ நேர் வழியில போ, அந்த மாதிரி சொல்றது தான் இது. எனக்கு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி பேசணும்னு இல்லை, எனக்கு ஃப்ளூவெண்டா பேசினா போதும். ஐ டோன்ட் நீட் டு சவுண்ட் லைக் அ நேட்டிவ் ஸ்பீக்கர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பீக் ஃப்ளூவெண்ட்லி. நம்ம சொல்வோம் இல்லைங்களா, எனக்கு வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணணுன்ட்டு இல்லை, எனக்கு வந்து ஃப்ளூவெண்ட்டாக சிம்பிள் வேர்ட்ஸ் போட்டு ஃப்ளூவெண்ட்டாக எந்த ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பேசினா போதும், அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணால் எனக்கு போதும், அந்த மாதிரி சொல்கிறத இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். என்னுடைய முதல் பேச்செக் வெறும் 10,000 ரூபாய் தான். My first paycheck was just 10,000 rupees. My first paycheck was just 10,000 rupees. நான் 17 வயசில் 4.5 அடி உயரம்தான் இருந்தேன். I was just 4.5 foot high when I was 17 years old. ஸோ நான் வந்து 17 வயசாக இருக்கும்போது 4 அடி தான் இருந்தேன், அந்த மாதிரி சொல்கிறது. நீ பார்க்க அந்த நடிகர் மாதிரியே இருக்க. யூ லுக் ஜஸ்ட் லைக் தட் ஆக்டர். யூ லுக் ஜஸ்ட் லைக் தட் ஆக்டர். அடுத்தது சிம்பிளி, அப்சல்யூட்லி அப்படின்னு சொல்றப்பெல்லாம் நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, அதாவது செமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும்போதும் அந்த ஜஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து அந்த டோன்ல தான் அந்த டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும். இது ஒரு பர்ஃபெக்டான கேக் அப்படின்னா திஸ் இஸ் ஜஸ்ட் அ பர்ஃபெக்ட் கேக், அப்சல்யூட்லி அ பர்ஃபெக்ட் கேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக அந்த அப்சல்யூட்லிக்கு பதிலாக ஜஸ்ட் அப்படின்றது போட்டு பேசலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் அ பர்ஃபெக்ட் கேக், அதாவது பர்ஃபெக்டாக இருக்கு, எந்த ஒரு குறையும் இதில் சொல்லவே முடியாது, அந்த மாதிரி சொல்றது. எங்கள் ஃபங்க்ஷன் பர்ஃபெக்டாக இருந்தது. our function was just perfect. our function was just perfect. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக ஸ்மூத்தாக நடந்து முடிஞ்சது, எந்த ஒரு சிக்கலும் வரல, பர்ஃபெக்டாக நடந்துச்சு, அந்த மாதிரி சொல்றது. was just perfect அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஷனில் சொல்றது. was just perfect அந்த மாதிரி. அடுத்தது கேஷுவலாக வந்துட்டு சில பேர்த்துக்கிட்ட பேசுறது. உன்னை நீ பார்த்துக்கொள், ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். அதையும் இதையும் வந்துட்டு போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத, உன்னை நீ பார்த்துக்கோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். ஸோ டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அந்த ஜஸ்ட் போடும்போது என்னன்னா, எதை பற்றியும் பெருசாக போட்டு மனசை அழட்டிக்காத, ஃபர்ஸ்ட் நீ உன்னை நீ பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் தானா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும், அந்த மாதிரி சொல்றது. ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். நான் செய்து விட்டேன், ஐ ஜஸ்ட் டிட் இட். இப்போ ஏதாவது வந்து ஒருத்தங்க ஒரு வேலையை காமிச்சு இது எப்படி நீ செஞ்ச அப்படின்னா, அது என்னமோ அப்படியே செஞ்சுட்டேன், அந்த மாதிரி சொல்றது. அதாவது நம்மளுக்கே வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, எப்படி செஞ்சோம் என்ன ஏதுன்னு, என்னமோ அப்படியே பண்ணினேன், அப்படியே செஞ்சு முடிச்சிட்டேன், அந்த மாதிரி சொல்றது. ஐ ஜஸ்ட் டிட் இட், அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் டிட் இட். என்னால் நம்பவே முடியவில்லை, ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட். ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட். என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட். நான் யோசிக்கிறேன், நான் ஆச்சரியப்படுகிறேன். ஐ ஜஸ்ட் வண்டர். ஐ ஜஸ்ட் வண்டர். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இது எப்படி சாத்தியம், நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன், அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வண்டர். அதாவது ஆச்சரியத்தில் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த மாதிரி சொல்றதுக்கு ஐ ஜஸ்ட் வண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது நடக்கிறது அப்படின்னா இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இது வந்து இப்படி இருக்கிறது தான், நடக்கிறது தான், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, தெரியாம நடக்க. இப்போ யாராவது ஒருத்தங்க ஒரு பொருள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, டக்குன்னு கீழே ஸ்லிப்பாகி விட்டுட்டாங்க, இன்னொருத்தவங்க வந்து திட்டுறாங்க, இது எப்படி ஆச்சு அப்படியாச்சு அப்படின்ட்டுலாம். ஏன் இதெல்லாம் பெருசு பண்ணிட்டு, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். இல்லை வந்து நம்ம சொல்வோம் இல்லைங்களா, உனக்கு ஏன் இது பிடிச்சி போச்சு, உனக்கு ஏன் அது பிடிச்சி போச்சு அப்படின்னு கேட்டால், இது அப்படியே நடக்கிறது, இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் டீப்பாக ஆராயக்கூடாது, ஆராய்ஞ்சாலும் நம்மளுக்கு கிடைக்காது, இது வந்து அப்படியே நடக்கிறது தான், இதுக்கு வந்து ஏன் என்ன எதுக்கு ஏன் அப்படின்னு ரீசனே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வந்து இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். அது மோசம் ஆகி கொண்டே போகிறது. தட் ஜஸ்ட் கீப்ஸ் கெட்டிங் வர்ஸ். தட் ஜஸ்ட் கீப்ஸ் கெட்டிங் வர்ஸ். ஸோ நிலைமை வந்து மோசமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தட் ஜஸ்ட் கீப்ஸ் கெட்டிங் வர்ஸ். இப்போ தேர்ட் செட். தேர்ட் செட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் 3 பார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஹேவிங் ப்ளஸ் v3, ஹேவிங் பீன் ப்ளஸ் v3, ஹேவிங் செட் தட். இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக வந்துட்டு ஒரு குட்டியாக வந்து ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து என்னென்னா,
யூஸ்வலாகவே வந்து இந்த ஹேவ் அப்படின்ற வேர்ட் இருக்கு இல்லைங்களா, எதுக்கெல்லாம் இந்த மாதிரி வேர்ப்ஸுக்கு பதிலாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லா இடத்துலையுமே இந்த வேர்ப்ஸுக்கு பதிலாக ஹேவ் யூஸ் பண்ணிட முடியாது. சில சென்டென்சஸ் இருக்குது, இது வந்து நம்ம மெமரியில் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதாவது என்னென்னா டேக், கிவ், கெட், ரிசீவ், இது வந்து இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த வேர்ப்ஸுக்கு பதிலாக ஹேவ் போடலாமா முடியாது. சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன், இதை நான் வச்சுக்கோங்க, இதை மெமரியில் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து டேக் அ சீட், டேக் அ சீட் உட்காருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேக் அ சீட் அப்படின்னு சொல்லலாம், ஹேவ் அ சீட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சில பேர் வந்து ஹேவ் யூ சீட், டேக் யூ சீட் அப்படிம்பாங்க, அதுவும் ஓகே தான். ஸோ டேக் அ சீட் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், ஹேவ் அ சீட்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், இல்லைனா வந்து ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு சொன்னோம்னா பொலைட்டாக சொல்கிறது, சிட் டவுன் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப பொலைட்டாக சொல்கிறது. எப்பவுமே ப்ளீஸ் எண்டில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 பொலைட்டாக பேசிகிட்டு இருக்கோன்னு அர்த்தம். ப்ளீஸ் ஸ்டார்டிங்கில் போட்டோன்னா ஓகே, ஓரளவுக்கு பேசுகிறோம் அவ்வளோதான், அது வந்து சொல்லமேன்னு சொல்கிற மாதிரி. இதே எண்டில் போட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே வந்துட்டு கரிசனையோட பொலைட்டாக பேசிகிட்டு இருக்கோன்னு அர்த்தம். டேக் அ லுக், ஹாவ் அ லுக், டேக் அ லுக், ஹாவ் அ லுக். டேக் அ ஷவர், குழி அப்படின்னு சொல்றதுக்கு டேக் அ பாத் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். டேக் அ ஷவர்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், அதுக்கு பதிலாக ஹாவ் அ ஷவர். டேக் அ ட்ரிங்க் அப்படின்னா ஹாவ் அ ட்ரிங்க், ஹாவ் அ ட்ரிங்க். ஐம் கிவிங் அ பார்ட்டி. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, அதனால நான் வீட்டில் வந்துட்டு எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் கிவிங் அ பார்ட்டி, ஐம் கிவிங் அ பார்ட்டி. அது வந்து ஐம் ஹேவிங் அ பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஐம் டேக்கிங் அ லுக் அப்படின்னா ஐம் ஹேவிங் அ லுக். ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்லை இதை அப்படியே எடுத்து இதில் என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் டேக்கிங் அ லுக். இன்னொன்று வந்து ஐம் ஹேவிங் அ லுக். ஐம் டேக்கிங் மை பிரேக்ஃபாஸ்ட், அதாவது நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஈட்டிங் மை பிரேக்ஃபாஸ்ட் சொன்னோம்னாலும் ஓகே தான். ஐம் டேக்கிங் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அந்த டேக்கிங்க்கு பதிலாக ஹேவிங்னு சொல்லலாம். ஐம் ஹேவிங் மை பிரேக்ஃபாஸ்ட். ஐம் ரிசீவிங் ஃபோன் கால்ஸ். ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம இந்தியன் ஸ்டைலில் சொல்லுவோம். பிரேக்ஃபாஸ்ட் சொன்னீங்கனாலும் ஓகே தான், பட் இது ப்ராப்பராக சொல்லணும்னா பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட். ஐ எம் ரிசீவிங் ஃபோன் கால்ஸ், ஐ எம் ஹேவிங் ஃபோன் கால்ஸ், ஐ எம் ஹேவிங் ஃபோன் கால்ஸ். அப்படியே ஃபோன் கால்ஸ் அடித்த மணியந்தா, ஃபோன் அடித்த மணியந்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி சொல்கிறது அது. இப்போ வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்களே, உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் ஏதாவது வருதா? இப்போ யாராவது பிஸ்னஸே பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல இந்த சேல் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம வந்து கேட்குறோம், நேற்று அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தீங்களே, இப்போ எப்படி இங்கே கால்ஸ் எல்லாம் வருதா அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லைங்களா, அதுதான் அது. ஸோ ஐ எம் ரிசீவிங் ஃபோன் கால்ஸ், ஐ எம் ஹேவிங் ஃபோன் கால்ஸ். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க நல்லா இருக்கு, கால்ஸ் நிறையா வருது, அந்த மாதிரி சொல்கிறது தான் இது. I'm getting this, I'm having this, I'm getting this, I'm having this. நம்ம சொல்வோம் இல்லைங்களா, இந்த ஒரு எக்ஸிபிஷன் போயிருக்கோம் இல்லை ஷாப்புக்கு போயிருக்கோம் அப்படின்னா, நான் இதை வாங்குறேன் அவ்வளோதான், எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, ரேட்டை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, நான் இதை வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இதே மாதிரி வந்துட்டு ஐம் ஹேவிங் திஸ், அந்த மாதிரி. இதே வந்துட்டு இந்த ஹோட்டல் மெனு பார்த்து சொல்கிறதா கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கோம், மெனு கார்டு பார்த்துட்டு நம்ம ஓகே நான் இதை வந்து இதை வாங்குறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஐம் கெட்டிங் திஸ், நான் இதை வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கலாம். இதை வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்ற அர்த்தத்துலையும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது ஐம் ஹேவிங் திஸ். ஸோ என்ன சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா, நான் இதை சாப்பிட போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இது வந்து நான் இதை வாங்க போகிறேன்ப்பா அப்படின்னு. ஸோ ரெண்டுமே அர்த்தம் ஒன்று தான், வாங்குறோம், அது எதுக்கு சாப்பிட்றதுக்கு தான், அந்த மாதிரி. அடுத்தது அதுலேயே பாஸ்ட் டென்ஸ். ஐ கேவ் அ பார்ட்டி, ஐ ஹேட் அ பார்ட்டி. ஐ டுக் அ லுக், ஐ ஹேட் அ லுக். ஐ டுக் மை பிரேக்ஃபாஸ்ட், ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். ஐ டுக் அ ஷவர், ஐ ஹேட் அ ஷவர். ஐ டுக் அ பாத்னு சொல்லாமன்னா சொல்லலாம். ஓகே, ஐ ரிசீவ்ட் அ லெட்டர், ஐ ஹேட் அ லெட்டர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த டுக், ரிசீவ், கெட் இதெல்லாம் வரும்போது ஹேவ் வச்சு பேசலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் இது. இது வந்து கொஞ்சம் நம்ம எல்லா இடத்துலையுமே கெட்டுக்கு பதிலாக ஹேவ் யூஸ் பண்ணிட முடியாது, அது நான் வச்சுக்கோங்க. இந்த மீனிங்ஸ் பார்த்து யூஸ் பண்ணுங்க. அதாவது நான் இதை சாப்பிட்றேன், நான் அதை வாங்குறேன், அந்த மாதிரி. அதே மாதிரி நான் பார்ட்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இடங்கள்லாம் ஹேவும் வச்சு பேசலாம். இப்போ நம்ம வந்து ஹேவிங் ப்ளஸ் V3, அதாவது ஹேவிங் அப்படின்ற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேர்ப் போட்டு நம்ம சென்டென்சஸ் போட்டு பேசுவோம். இது வந்து ரொம்ப ஃபார்மலாக நம்ம பேசும்போது ரொம்பவுமே வந்து அப்படியே என்ன சொல்கிறது, யார்கிட்டயாவது மீட்டிங்லலாம் பேசும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டைலெலாம் போட்டு பேசணும் அப்படின்னா ரொம்பவுமே நம்ம லாங்குவேஜ் வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இட் வில் சவுண்ட் குட். ஓகே, அவன் தன் வேலையை முடித்து விட்டான், அவன் தூங்க போனான்.
இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நபர் ரெண்டு செயலை செஞ்சிருப்பாரு. இந்த ஹேவிங் கூட வரக்கூடிய அந்த வேர்ப் இருக்கு இல்லைங்களா, அது வந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, அதை தொடர்ந்து அடுத்ததா வரக்கூடிய வேர்ப் வந்து ஒண்ணு முடிஞ்சிருக்கலாம், இல்ல முடியாம கூட இருக்கலாம். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்சன் ஒருத்தர், செயல் ரெண்டு, அந்த ஹேவிங் கூட வர்றது வந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இது பாருங்க, அவன் தன் வேலையை முடித்து விட்டான், அவன் தூங்க போனான். ஸோ இப்போ ஒருத்தங்க வர்றாங்க, அவன் என்ன தூங்கிட்டு இருக்கா அப்படின்னா, அவன் வேலையை முடிச்சிட்டான் போய் தூங்குறான், அந்த மாதிரி சொல்றது. ஸோ அந்த ரீசனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எந்த மாதிரி எல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம்? ஹி கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க், ஹி வென்ட் டு பெட். இது வந்து சென்டென்ஸாக பிரித்து எழுதுறது. இதுவே வந்துட்டு அண்ட் போட்டு பேசலாம். ஹி கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க் அண்ட் வென்ட் டு பெட். ஸோ அவன் வேலையை முடிச்சுட்டு தூங்க போனான் அப்படி சொல்லலாம். இப்படியும் சொல்லலாம். இல்லை வந்து ஒரே சென்டென்ஸாக சொல்லணும்னா அவன் தன் வேலையை முடித்து விட்டு தூங்க போனான் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே சொல்லலாம். இப்போ ஒருத்தர் வந்து என்ன அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் வேலையை முடிச்சனால போய் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல சோ அப்படின்றது காரணமாக சொல்கிறோம். ஸோ அவன் ஏன் இப்போ தூங்கிட்டு இருக்கான்? ஏன்னா அவன் வேலையை முடிச்சுட்டான், அதனால அவன் போய் தூங்குறான். அந்த மாதிரி அந்த காரணத்தை சொல்கிறோம். ஹி கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க், ஸோ ஹி வென்ட் டு பெட். ஸோ எப்படி வேணாலும் இந்த சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். He completed his work, he went to bed. He completed his work and went to bed. அவன் வேலையை முடிச்சுட்டு போய் தூங்க போனான், அந்த மாதிரி சொல்றது. இன்னொன்று வந்து அவன் வேலையை முடிச்சிட்டான், அதனால தூங்க போனான். அப்போ எப்படி சொல்வோம்? He completed his work, full stop, so he went to bed. அப்படியும் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மூணு இதை ஃப்ரேம் பண்ணலாம். இந்த சென்டென்ஸை ஹேவிங் கம்ப்ளீட்டட் வச்சு பேசுகிறோம். அதாவது ஹேவிங் ப்ளஸ் v3 வரும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஹேவிங் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க், ஹி வென்ட் டு பெட். ஸோ இது வந்து சேர்த்து எழுதும்போது மூணு சென்டென்ஸ் மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அதே மீனிங் இது கொடுக்கும். ஸோ இது காரணமாக எடுத்தோம்னாலும் ஓகே தான், ஒரு வேலையை முடிச்சிட்டனால போய் தூங்குறான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், ஒரு வேலையை முடிச்சுட்டா அப்புறமா போய் தூங்குறான் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஸோ மூணு சென்டென்ஸ் மேலே பார்த்தோம் இல்லையா. அவன் தன் வேலையை முடித்து விட்டான், அவன் தூங்க போனான், இப்படி பிரித்து எழுதுறது. இன்னொன்று வந்து அவன் வேலையை முடிச்சுட்டு போய் தூங்கினான், ஹி கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க் அண்ட் வென்ட் டு பெட், அந்த மாதிரி. மூணாவது காரணமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஹி கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க் ஸோ ஹி வென்ட் டு பெட், அந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ அது மூணுக்குமே வந்துட்டு ஒரே சென்டென்ஸாக நம்ம இது யூஸ் பண்ணலாம். நம்ம இது வந்து மூணு இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். அந்த சுச்சுவேஷன் எப்படி, ஒருத்தங்க காரணம் கேட்டாங்கன்னா அந்த சோக்கு பதிலாக இது யூஸ் பண்ணுவோம். இல்லை வந்து ஜென்ரலாக சும்மா பேசுவதுல அவன் முடிச்சுட்டான் போய் தூங்குறான், அந்த மாதிரி சொல்கிறதா இருக்கலாம். முடிச்சுட்டு போய் தூங்குறான் அப்படின்னு சொல்கிறதாவும் இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது பாருங்க, ஹேவிங் கூட வரக்கூடிய அந்த செயல் என்னவோ அது முடிஞ்சிருக்கும். ஹேவிங் கம்ப்ளீட்டட், ஹீ கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த ஹீ எடுத்துருங்க, ஹேவிங் போட்டுக்கோங்க. ஹேவிங் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க் அதை அப்படியே கொண்டு வாங்க. ஓகே, ஹேவிங் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க், ஹீ எடுத்துட்டோம், ஹேவிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது வந்து என்ன, பாஸ்ட் டென்ஸில் இருந்தது. இந்த வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ். இது வந்து என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேர்பா இருக்கு. இது பாஸ்ட் டென்ஸ் வேர்ப், இது பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேர்ப். ஓகே, v3 ஃபார்ம்ல இருக்கு. ஹேவிங் கம்ப்ளீட்டட் அப்புறம் அப்படியே கொண்டு வாங்க, ஹிஸ் ஒர்க் கமா ஹி வென்ட் டு பெட். ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு சென்டென்ஸாக கொடுத்துருக்கிறது இப்போ ஒரே சென்டென்ஸாக எழுதுறோம். ஸோ கமா போட்டுட்டு ஹீ அப்படிங்கிறது இந்த ஹெச் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, அது ஷார்ட் ஸ்மால் லெட்டரில் மாற்றிக்கோங்க, அப்படியே கொண்டு வாங்க, அவ்வளோதான். ஹேவிங் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க் ஹி வென்ட் டு பெட். ஸோ இது வந்து மூணு சிச்சுவேஷன்லையுமே மேட்ச் ஆகும். ஒரு நபர் ரெண்டு செயல், ஒரு செயல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு செயல் நடக்குது. அந்த ரெண்டாவது செயல் முடிஞ்சிருக்கலாம், முடியாமையும் இருக்கலாம். ஓகே, ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் செயல் முடிஞ்சிருக்கும், அதை நான் வச்சுக்கோங்க. ராதா வீட்டுக்கு போனால் இரவு உணவு சாப்பிட்டாள். ஸோ நபர் யாரு, ராதா. ஒருத்தங்க ரெண்டு செயலை செய்யணும். ராதா தான் வீட்டுக்கும் போறாங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ராதா தான் சாப்பாடும் நைட் உணவும் சாப்பிட்றாங்க. ஓகே, ராதா ரீச்ட் ஹோம், ஷி ஏட் ஹர் டின்னர், இப்படி சொல்லலாம். இல்லை சேர்த்து சொல்றேன்னா, ராதா ரீச்ட் ஹோம் அண்ட் ஏட் ஹர் டின்னர், ராதா வீட்டுக்கு போயிட்டு இரவு உணவு சாப்பிட்டாள் அப்படியும் சொல்லலாம். இன்னொன்று வந்துட்டு இரவு உணவு ஏன் சாப்பிட்டா ராதா அப்படின்னா, ராதா வீட்டுக்கு போயிட்டா அதனால அவ இரவு உணவு சாப்பிட்டா அப்படியும் சொல்லலாம். ராதா ரீச்ட் ஹோம் ஸோ ஷி ஏட் ஹர் டின்னர், ஸோ வீட்டுக்கு போயிட்டா அதனால சாப்பிட்டா, அந்த மாதிரி சொல்றது. ஸோ எப்படி சொல்லலாம், அதை சிம்பிளா வந்து இந்த ஹேவிங் வச்சு பேசணும் அப்படின்னு நினைச்சோம்னா, ராதாவை எடுத்துருங்க, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஹேவிங் போட்டுக்கோங்க. ஹேவிங் ரீச்ட் ஹோம், ஹேவிங் ரீச்ட் ஹோம் கமா, ஸோ இந்த இடத்துல ஷீக்கு பதில் ராதான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அப்போதான் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஷீ யூஸ் பண்ணது காரணம் என்னன்னா, ராதான்னு இங்கே இருக்கிறனால நேமை ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு ஷீ யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து நேம் யூஸ் பண்ணல, அதனால இங்கே ராதான்றதை போட்டு தான் ஆகணும். ஹேவிங் ரீச்ட் ஹோம் ராதா ஏட் ஹர் டின்னர். ஸோ இது கண்டிப்பாக இது வந்து பேசியே ஆகணும்ட்டுலாம் கிடையாது. பட் நம்ம வந்து ரொம்ப யார்கிட்டயாவது பேசும்போது ரொம்பவுமே நம்ம நல்லா அட்வான்ஸ் லெவலில் பேசணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே.
Having reached home, Radha ate her dinner. நான் ஃபின்லாண்டில் வாழ்ந்தேன், அதனால் என்னால் அந்த நாட்டை பற்றி சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து ஃபின்லாண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்போ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் அங்கே வாழ்ந்திருக்கேங்க, அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லிட்டு இருக்கேன், அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, ஐ ஹாவ் லிவ்ட் இன் ஃபின்லாண்ட், ஸோ ஐ கேன் டெல் அபவுட் தட் கண்ட்ரி. ஸோ என்னால் அந்த நாட்டை பற்றி சொல்ல முடியும். உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஏன்னா நான் அங்கே வாழ்ந்திருக்கேன், அதனால என்னால் சொல்ல முடியும், அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், ஹேவிங் லிவ்ட் இன் ஃபின்லாண்ட். ஸோ ஐ ஹாவ் அப்படின்றது எடுத்துடுறோம். ஓகே, ஐ ஹாவ் அப்படின்றத எடுத்துட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தோம்னா இது ஐ ஹாவ் லிவ்டு. ஸோ இதுவும் வந்து V3ல தான் இருக்குது. இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கொடுத்துருக்கோம். ஐ ஹாவ் லிவ்ட் இன் ஃபின்லாண்ட். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஹேவிங் லிவ்ட். ஸோ இதுவும் V3 தான், இதுவும் V3 தான். ஹேவிங் லிவ்ட் இன் ஃபின்லாண்ட், ஐ கேன் டெல் அபவுட் தட் கண்ட்ரி. ஸோ எல்லாம் எடுத்துடணும். ஓகே, கமா போட்டுட்டு I can tell about that country. Having lived in Finland, I can tell about that country. ஸோ நான் அங்கே வாழ்ந்திருக்கேன், அதனால என்னால் அந்த கண்ட்ரியை பற்றி சொல்ல முடியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நான் ரிப்போர்ட்டை படித்தேன், அதனால் என்னால் உனக்கு சில பரிந்துரைகள் சொல்ல முடியும். ஸோ நீ எப்படி எனக்கு வந்துட்டு பரிந்துரைக்கிற அப்படின்னா, இல்லை நான் ஒரு ரிப்போர்ட்டை படித்தேன், அதை வச்சு சஜஷன்ஸ் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். I read the report, so I can give you some suggestions. ஸோ நான் ரிப்போர்ட்டை படித்தேன், அதனால என்னால் வந்து சஜஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இதை சேர்த்து எழுதும்போது ஹேவிங் ரெட் த ரிப்போர்ட், இது வந்து பாஸ்ட் டென்ஸ், இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஓகே, ஐ ரெட் த ரிப்போர்ட், ஹேவிங் ரெட் த ரிப்போர்ட், ஹேவிங் ரெட் த ரிப்போர்ட், ஐ கேன் கிவ் யூ சம் சஜஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெட் அப்படின்றது வர்றதெல்லாம் கேர்ஃபுல்லாக படிங்க, ஏன்னா ஸ்பெல்லிங் ஒன்று தான், ஆனால் ப்ரொனன்சியேஷன் மாறும். ஓகே, ப்ரெசென்ட்டில் வந்து READயை வந்துட்டு ரீட் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபல்லையும் வந்து ரெட் அப்படின்னு சொல்லி ஸ்பெல்லிங் ஒன்று தான். ஓகே, ஹேவிங் ரெட் த ரிப்போர்ட், ஐ கேன் கிவ் யூ சம் சஜஷன்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டு பார்ட்டாக எழுதியிருக்கிறது, ஒரே பார்ட்டாக மாத்திரம். ஹேவிங் ரெட் த ரிப்போர்ட், ஐ கேன் கிவ் யூ சம் சஜஷன்ஸ். ஸோ ரிப்போர்ட்டும் படித்தது நான் தான், சஜஷன்ஸ் கொடுக்க போகிறதும் நான் தான். ஒரு நபர் ரெண்டு செயல். ஓகே, சோனு தன் ஹோம்ஒர்க்கை முடித்துவிட்டு வெளியே விளையாட போனான். சோனு finished his homework and went out to play. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, சோனு finished his homework full stop, he went out to playன்னு சொல்லலாம். ரெண்டு சென்டென்ஸாக பிரித்து சொல்கிறோம். இது வந்து and இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரே சென்டென்ஸாக சொல்கிறோம். இன்னொன்று வந்து என்ன சோனு விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு காரணமாக யாராவது கேட்டாங்க அப்படின்னா, அப்போ நம்ம வந்து so இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சோனு finished his homework, so he went out to play அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு சென்டென்ஸாக சிம்பிளாக இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது, இல்லை ஒரே சென்டென்ஸை அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து ரீசன் சொல்கிறதா இருக்கலாம், எப்படி வந்து சொல்லலாம். இதை மூணுமே சேர்த்து ஹேவிங் வச்சு பேசலாம். ஸோ இந்த இடத்துல சோனுன்றதை எடுத்துக்கலாம், ஹேவிங் போட்டலாம். ஹேவிங் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க் கமா சோனு, இந்த இடத்துல வந்துட்டு சோனு அப்படிங்கிறது இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா யார் வெளியில் போனாங்கன்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா, அதனால ஹேவிங் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க் சோனு வெண்ட் அவுட் டு பிளே. ஓகே, அடுத்தது ஷீபா பற்றி பேசிவிட்டு நைரா தன் சொந்த ஊருக்கு போனாள். நைரா ஸ்போக் அபவுட் ஷீபா அண்ட் லெஃப்ட் ஃபார் ஹர் ஹோம் டவுன். ஆக்சுவலாக நான் தப்பாக வந்துட்டு வெண்ட் அப்படின்னு டூ போட்டுட்டேன். வெண்ட் அப்படின்னு போட்டோம்னா டூ போடலாம், லெஃப்ட் அப்படின்றப்போ ஃபார் தான் வரணும். டூ யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, யூஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க தான், பட் ப்ராப்பரான வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட், லீவிங், லீவ் அதெல்லாம் வரும்போது பக்கத்தில் ஊர் வந்துச்சுன்னா ஃபார் தான் போடணும். ஓகே, I'm leaving for London அந்த மாதிரி தான் சொல்லணும். ஓகே, I'm leaving for London, I'm leaving for my hometown அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் அப்படின்னு வந்திருக்கிறனால டூ. இதே வந்து வெண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா டூ தான். ஓகே, லெஃப்ட் அப்படின்னு வரும்போது ஃபார் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நான் வந்து பிடிஎஃப்ல இதை கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நைரா ஸ்போக் அபவுட் ஷீபா அண்ட் லெஃப்ட் ஃபார் ஹர் ஹோம் டவுன், இல்லைனா வந்துட்டு வென் டு ஹர் ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று லெஃப்ட் ஃபார் ஹர் ஹோம் டவுன், இல்லைனா வந்துட்டு went to her hometown, இது வேணாலும் சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு என்னென்னா, இப்போ நைரா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவள் வந்து ஷீபா பற்றி பேசினா, அதுக்கப்புறம் நைரா வந்து ஹோம் டவுனுக்கு கிளம்புறா. ஸோ நைரா பற்றி தான் பேசுகிறோம், நைரான்றது தான் அந்த நபர். ஸோ அவங்க வந்து பண்ண ரெண்டு செயலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் செயல் என்ன, ஷீபா பற்றி பேசினது தான் ஃபர்ஸ்ட் செயல். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க ஹோம் டவுனுக்கு கிளம்பி போனாங்க, அதுதான். ஸோ அதை வந்து சேர்த்து பேசும்போது ஹேவிங் ஸ்போக்கன். ஓகே, இது வந்து பாஸ்ட் டென்ஸ், இது வந்து V3. ஓகே, past participle verb. Having spoken about Sheba
Naira left for her hometown. Okay, left to போட்டேன். I am left for sorry, I am left for her hometown னு வரணும். Okay, இல்லைனா went to her hometown. left to னு சொல்லிட்டா தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் கரெக்டான வேர்டு வந்து left for அப்படின்னு வரணும். ஓகே, லீவிங் ஃபார், லீவ் ஃபார், அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம ஃபார் தான் போட்டு பேசணும். நான் பிரான்சுக்கு போயிருக்கிறேன், அதனால் நான் ஐஃபில் டவர் பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன். ஐ ஹவ் பீன் டு ஃப்ரான்ஸ். ஓகே, நான் பிரான்சுக்கு போயிருக்கிறேன். போயிருக்கிறேன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல பேசிட்டு இருக்கோம். ஐ ஹவ் பீன் டு ஃப்ரான்ஸ், அதாவது எனக்கு பிரான்ஸ் போனதுக்கான அனுபவம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஐ ஹவ் பீன் டு ஃப்ரான்ஸ்னா அங்கே போயிருக்கிறேன்னு அர்த்தம். இல்லை வந்துட்டு ஐ ஹாவ் விசிட்டட் ஃப்ரான்ஸ்னு சொல்லாமன்னா அப்படியும் சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல பீன் டூக்கு பதிலாக விசிட்டட் அப்படின்றது போடணும். விசிட்டட் அப்படின்னு போட்டோம்னா டூ வராது. ஓகே, ஐ ஹாவ் விசிட்டட் ஃப்ரான்ஸ்னு சொல்லலாம், ஐ ஹாவ் பீன் டு ஃப்ரான்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஐ ரோட் அன் ஆர்டிக்கல் ஆன் ஐஃபில் டவர். இப்போ ஒருத்தவங்க வந்து ஐஃபில் டவர் பற்றி எழுதியிருக்காங்க. ஏன் ஐஃபில் டவர் பற்றி ஆர்டிக்கல் எழுதி? இல்லை நான் ஃப்ரான்ஸ்க்கு போயிருக்கிறேன்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த ஐஃபில் டவரை பற்றி நான் வந்து எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஹேவிங் பீன் டு ஃப்ரான்ஸ், ஹேவிங் பீன் டு ஃப்ரான்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஐ ஹேவுக்கு பதிலாக ஹேவிங்னு போடுறோம். இதுவும் வந்துட்டு V3 ஃபார்மில் தான் இருக்குது, இதுவும் வந்து V3 ஃபார்மில் தான் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து வேர்பே, V3 verb. Having been to France, I wrote an article on Eiffel Tower. ஸோ இதே வந்து விசிட்டட் அப்படின்றத யூஸ் பண்ணோம் அப்படின்னா having visited France, இந்த டூ வராது. ஓகே, having visited France, I wrote an article on Eiffel Tower. இப்போ அதுலேயே வந்து நெகட்டிவ், மேலே வந்து having plus V3 பார்த்தோம், இப்போ வந்து not plus having plus V3 பார்க்க போகிறோம். நான் ரிப்போர்ட்டை படிக்கவில்லை, அதனால் என்னால் பரிந்துரைகள் கொடுக்க முடியாது. ஐ டென்ட் ரீட் த ரிப்போர்ட், ஸோ ஐ கான் கிவ் யூ சஜஷன்ஸ். ஓகே, ஸோ ஐ டென்ட் ரீட் த ரிப்போர்ட், ஸோ ஐ கான் கிவ் யூ சஜஷன்ஸ், அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இதை எழுதும்போது நாட் ஹேவிங் ரெட் த ரிப்போர்ட், ஸோ இந்த டென்ட்டெல்லாம் எடுத்துடலாம். நாட் ஹேவிங்னு போட்டுட்டு ரெட் த ரிப்போர்ட். ஐ டென்ட் ரீட், இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த வேர்ப். இது சாரி, டென்ட் வரும்போது இது வந்து V1 ஃபார்மில் தான் இருக்கு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐ டென்ட் ரீட், இது வந்து ரெட். டென்ட் வந்துச்சுனாலே V1 ஃபார்ம் தானே யூஸ் பண்ணணும். இந்த பேஸ் வேர்பை அப்படியே போட்டிருக்கோம். ரீடுன்னு தான் இருக்குது. இது வந்து V3 ஃபார்மில் இருக்குது. இது வந்து ரெட், இது ரீட், இது ரெட். ஐ டென்ட் ரீட் த ரிப்போர்ட். இது வந்து நாட் ஹேவிங் ரெட் த ரிப்போர்ட், நாட் ஹேவிங் ரெட் த ரிப்போர்ட், கமா ஐ கான்ட் கிவ் யூ சஜஷன்ஸ். ஸோ எல்லாம் வந்து எடுத்துடுறோம். ஓகே, கமா இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் பார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஹேவிங் சாரி, நாட் ஹேவிங் ரெட் த ரிப்போர்ட், ஐ கான்ட் கிவ் யூ சஜஷன்ஸ். சோனு தன் ஹோம்ஒர்க்கை முடிக்கவில்லை, அதனால் அவன் வெளியே விளையாட போகவில்லை. ஹோம்ஒர்க் முடிக்கல, அதனால வெளியே விளையாடவும் போகல, அந்த மாதிரி சொல்றோம். சோனு didn't finish his homework, so he didn't go out to play. ஸோ இந்த இடத்துல வந்து ஏன் சோனு விளையாட போகல அப்படின்னு ரீசன் ஒருத்தங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்கோம். சோனு ஹோம்ஒர்க்கை முடிக்கல, அதனால வெளியே விளையாட போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது எழுதும்போது நாட் ஹேவிங் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சோனு டென்ட்டை வந்து எடுத்துடுறோம், நாட் ஹேவிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து இந்த ஃபினிஷ் வந்துட்டு V1 ஃபார்மில் இருக்குது, இதை வந்து V3க்கு மாற்றுறோம். நாட் ஹேவிங் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க், கமா. ஸோ இந்த இடத்துல சோவும் எடுத்துடுறோம், ஏன்னா நாட் ஹேவிங் வந்துச்சுனாலே இந்த சோ எல்லாம் தேவைப்படாது. எடுத்துட்டு ஹீக்கு பதிலாக சோனுன்ற பேரை போடணும். சோனு didn't go out to play, not having finished his homework, சோனு didn't go out to play. ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு நபர் ரெண்டு செயல், அந்த மாதிரி சென்டென்சஸ் பார்த்தோம், பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா ரெண்டு நபர் ரெண்டு செயல். அதாவது ரெண்டு நபர் அப்படின்னு சும்மா சொல்கிறேன், அந்த நபர் அப்படின்றவங்க வந்துட்டு டீமாக கூட இருக்கலாம். ஓகே, ரெண்டு நபர் ரெண்டு டீம், அந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்கே பார்க்கலாம், போலீஸ் வந்தார்கள், கும்பல் கலைந்தது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, போலீஸ் அப்படின்றவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், கும்பல் அப்படிங்கிறவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இல்லைங்களா? ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டு செயல் நடக்குது. மேலே நம்ம பார்த்தது ரெண்டு செயல் ஒரு பர்சன், இங்கே வந்து செயலும் ரெண்டு நபர்களும் ரெண்டு. ஓகே, இங்கே நபர் அப்படின்றது குரூப்பாக கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி போலீஸ் வந்தார்கள், கும்பல் கலைந்தது. The police arrived, the mob dispersed. The police arrived, the mob dispersed. அதாவது
போலீஸ் வந்ததுமே இவங்க கலைஞ்சு போயிட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து இங்கே எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணியோ இல்லை வார்னிங் கொடுத்தோ இல்லை வந்து வேற ஏதாவது வந்துட்டு எதோ பண்ணியோ அவங்கள கிடைக்கல. வந்ததுமே இவங்க கிளம்பி போயிட்டாங்க, டிஸ்போஸ் ஆயிட்டாங்க. அப்படியே கும்பல் வந்து எங்க போனாங்கன்னே தெரியல, அப்படியே கலைஞ்சு அப்படியே ஓடி போயிட்டாங்க எல்லாரும், அந்த மாதிரி சொல்றது. ஓகே, த போலீஸ் அரைவ், த மாப் டிஸ்பர்ஸ்ட். ஸோ இது சொல்லும்போது இந்த இடத்துல ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அதனால இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹேவிங் அரைவ்டுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் பர்சனை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். த போலீஸ் ஹேவிங் அரைவ்டு. ஓகே, ஹேவிங் ப்ளஸ் v3. இது வந்து பாஸ்ட் டென்ஸ், இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப். ரெண்டுமே அரைவ்டு தான். இந்த மாதிரி வரும்போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸு, இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப். இப்போ மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்பீக் ஸ்போக் அப்படின்னு அது மாறிடும், அது பிரச்சனை கிடையாது. ஸ்பீக் ஸ்போக் ஸ்போக்கன் அந்த மாதிரி வரும்போது அது பிரச்சனையே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து v1ல இருக்கு, இது v3ல இருக்கு. ஓகே, இது பாருங்க, இது பாஸ்ட் டென்ஸு, இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ v1 வந்து ஸ்பீக், இது வந்து பாஸ்ட் டென்ஸு ஸ்போக், இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்போக்கன், அப்படியே மாறிடும். இதெல்லாம் வந்து தான் ப்ராப்ளமே, ஏன்னா வந்துட்டு இது வந்து v3ல தான் இருக்கு ரெண்டுமே. இந்த மாதிரி எல்லாம் வரும்போது தான் v1 வந்து ஃபினிஷ்னு இருக்கும், பாஸ்ட் டென்ஸும் வந்து ஃபினிஷ்டுன்னு வரும், v3யும் வந்து ஃபினிஷ்டுன்னு வரும். ஸோ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுல தான் இருக்கு. ஓகே ஓகே, ஸோ த போலீஸ் அரைவ்ட், த மாப் டிஸ்பர்ஸ்ட். த போலீஸ் ஹேவிங் அரைவ்டு. ஸோ மேலெல்லாம் நம்ம ஹேவிங் அரைவ்டுன்னு ஹேவிங் வச்சு v3 போட்டதுக்கு காரணம் என்னன்னா, அங்கே வந்து பர்சன் ஒன்று, செயல் தான் ரெண்டு. இங்கே வந்து பர்சனும் ரெண்டு, செயலும் ரெண்டு. அதனால அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் ஆர் ஃபர்ஸ்ட் பர்சனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். த போலீஸ் ஹேவிங் அரைவ்ட் கமா த மாப் டிஸ்பர்ஸ்ட். ஸோ ரெண்டு சென்டென்ஸாக இருக்கிறத ஒரே சென்டென்ஸாக போட்டு எழுதுறோம். த போலீஸ் ஹேவிங் அரைவ்ட் கமா த மாப் டிஸ்பர்ஸ்ட். அடுத்தது, மழை நின்றது, பசங்க விளையாட துவங்கினார்கள். ஸோ இங்கே பாருங்க, இது வந்து ஒரு பர்சன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், அதாவது சென்டென்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஓகே, மழை நின்றது, த ரெயின் ஸ்டாப்ட், பசங்க விளையாட துவங்கினார்கள், த பாய்ஸ் பிகேன் டு பிளே கிரிக்கெட். ஸோ இந்த இடத்துல வந்து கிரிக்கெட் விளையாட துவங்கினார்கள்னு வந்திருக்கணும். ஓகே, பசங்க கிரிக்கெட் விளையாட துவங்கினார்கள், இதுவும் நான் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன். த ரெயின் ஸ்டாப்ட். ஓகே, த பாய்ஸ் பிகேன் டு பிளே கிரிக்கெட். ஸோ இது வந்து எழுதும்போது the rain having stopped. ஓகே, the rain having stopped, இது வந்து past tenseல இருக்கு, இது வந்து past participle verb-ஆ இருக்கு. ஓகே, stopped அப்படிங்கிறது. the rain having stopped, comma, the boys began to play cricket. ஸோ இது இந்த சென்டென்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் சிம்பிள் லாங்குவேஜ்லேயே பேசிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஸ்டைலெல்லாம் பேசணும், மெயில் அனுப்பும்போது நான் சொல்லணும் அப்படின்னெல்லாம் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டைலெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவுமே ஃபார்மலாக பேசுறது. ஓகே, சூரியன் உதித்தது, பனி மறைந்தது. ஓகே, த சன் ரோஸ், த ஃபாக் டிஸப்பியர்ட். த சன் ரோஸ், த ஃபாக் டிஸப்பியர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் செயல், செகண்ட் பர்சன் செகண்ட் செயல், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது எழுதும்போது த சன் ஹேவிங் ரைசன். ஓகே, இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பில் எழுதியிருக்கோம். ரைஸ் அப்படிங்கிறது தான் பேஸ் வேர்ப். த சன் ஹேவிங் ரைசன், த சன் ஹேவிங் ரைசன் கமா த ஃபாக் டிஸப்பியர்ட். ஓகே, த சன் ஹேவிங் ரைசன், த ஃபாக் டிஸப்பியர்ட். பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, அப்போ தான் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதுலேயே வந்து செகண்ட் செட் பார்க்கலாம். ஹேவிங் பீன் ப்ளஸ் v3. மேலேயும் நம்ம சில இடங்களில் ஹேவிங் பீன்னு வந்துருந்துச்சு, அந்த இடத்துல பீன் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பாக இருந்துச்சு. இங்கே வந்து அப்படி கிடையாது. இந்த ஹேவிங் பீன் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேர்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த வேர்ப் வந்து எந்த ஃபார்மில் இருக்குது, v3 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பாக இருக்குது. ஓகே, அது கம்ப்ளீட்லி வேறு, இது கம்ப்ளீட்லி வேறு. மேலே நம்ம பார்த்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு பர்சன் ரெண்டு செயல், அந்த ஹேவிங் கூட வந்தது வந்து முடிஞ்சிருக்கும், அந்த செயல் வந்து முடிஞ்சு போயிருக்கும், அதுக்கப்புறம் நடக்கும். அதாவது அவன் ஹோம்ஒர்க் முடிச்சா போய் தூங்க போனான், அந்த மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிறது அப்படியே ஆக்டிவ் வாய்ஸ்லேயே வந்து அந்த ஹேவிங் அப்படின்றத போட்டு v3 இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படியே பேசிட்டு இருந்தோம். இதே வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆக்டிவா இருக்கிறத பாசிவ் கொண்டு வந்து அப்புறம் தான் இதை ஃப்ரேம் பண்ண போறோம். இது எப்படின்றத பார்க்கலாம்.
அவர் பாஸ் அவரை பாராட்டினார். அதனால் அவர் சந்தோஷப்பட்டார். His boss appreciated him. So he felt happy. அவர் ஏன் சந்தோஷமா இருந்தாரு? ஏன்னா அவரோட பாஸ் அவரை பாராட்டினாரு. அதனால அவர் சந்தோஷமா இருந்தாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். His boss appreciated him. So he felt happy. இதே மாதிரி சென்டென்ஸ் தான் மேலே பார்த்தோம். ஆனா இது அப்படியே நீங்க இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஹேவிங் போட்டு பேசுகிறோன்னே வச்சுக்கலாம். இந்த அப்ரிஷியேட்டட் அப்படிங்கிறது வந்து V3 மாற்றிக்கலாம். V3லையும் அப்ரிஷியேட்டட்ன்ற வார்த்தை தான் வரும். ஓகே, ஸோ இந்த ஹிஸ் பாஸுக்கு பதிலாக ஹேவிங் அப்ரிஷியேட்டட் ஹிம் ஹீ ஃபெல்ட் ஹாப்பி அப்படின்னு வருது. யாரை பாராட்டினா யார் எதுக்கு சந்தோஷப்பட்டாங்க, ஏதாவது மீனிங் வந்துச்சா? எதுவுமே வரல. ஸோ மேலே அப்படி கிடையாது. அவன் ஹோம்ஒர்க் முடிச்சான், அவன் தூங்க போனான். ஹேவிங் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஹி வென்ட் டு பெட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு அங்கே கிளியராக தெரியுது அவன் தான் ஹோம்ஒர்க் முடிச்சான், அவன் தான் தூங்க போனான்னு நம்மளுக்கு தெரியுது. இந்த இடத்துல வந்து ஹேவிங் அப்ரிஷியேட்டட் ஹிம் ஹீ ஃபெல்ட் ஹாப்பின்னு வருதுன்னா அவர் சந்தோஷப்பட்டாரு. யாரும் பாராட்டினாங்க. யாரு பாராட்டினாங்க? அது நம்மளுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால எப்பவுமே இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது ஹேவிங் பீன் அப்படின்னு போடுறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா பாசிவ் வாய்ஸா மாத்திக்கணும். மேலே ஆக்டிவ் வாய்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இங்கே பாசிவ் வாய்ஸா மாற்றணும். பார்க்கலாம். His boss appreciated him. So he felt happy. இந்த இருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸா மாற்றணும். இந்த அப்ரிஷியேட்டட் எந்த இதில் இருக்கு? பாஸ்ட் டென்ஸ் வெர்பா இருக்கு. பாசிவ் வாய்ஸா மாற்றும் போது V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணும். பாஸ்ட் பார்ட்டிசிபல் வெர்ப் தானே வரும், அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அப்ரிஷியேட்டட் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கு? V3 ஃபார்ம்ல இருக்கு. He was appreciated by his boss. ஸோ இந்த him அப்படிங்கிறது சப்ஜெக்ட் பிளேஸ்க்கும் இந்த his அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கும் மாறிடுது. பாசிவ் வாய்ஸோட ரோல் இங்கே இப்போ கொண்டு வரோம். He was appreciated by his boss. அவன் பாஸ் அவனை பாராட்டினார் அப்படிங்கிறது அவன் தன் பாஸால் பாராட்டப்பட்டான் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ். ஓகே, அவன் பாஸ் அவனை பாராட்டினார். இது வந்து அவன் பாஸால் அவன் பாராட்டப்பட்டான் அப்படிங்கிறது தான் சுற்றி வளைச்சு சொல்லிட்டு இருக்கோம் பாசிவ் வாய்ஸ். He was appreciated by his boss. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த so அப்படின்றத போட்டு அதை அப்படி எழுதுறோம். He was appreciated by his boss, so he felt happy. அந்த சென்டென்ஸ் இதை அப்படியே வந்துட்டு இப்போ மாற்றலாம். இது ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ்ல இருக்கிறத பாசிவாக மாற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் இது கொண்டு வாங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டென்ஸ் இதில் எல்லாமே தரவு வரணும்னா தான் இந்த ஹேவிங் ப்ளஸ் V3, ஹேவிங் பீன் ப்ளஸ் V3 எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகே, he was எடுத்துடலாம். அதுக்கு பதிலாக ஹேவிங் பீனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஹேவிங் பீன் அப்ரிஷியேட்டட், இதுவும் V3 தான், இதுவும் V3 தான். ஹேவிங் பீன் அப்ரிஷியேட்டட் பை ஹிஸ் பாஸ், கமா சோவை எடுத்துடலாம். He felt happy, அது அப்படியே கீழே எழுதுறோம். Having been appreciated by his boss, he felt happy. ஸோ இப்படி தான் பேசி ஆகணுன்ட்டெல்லாம் இல்லை, அட்வான்ஸ்டாக பேசணும், அந்த லாங்குவேஜ் வந்து அந்த ஸ்டைல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேவிங் ப்ளஸ் V3, ஹேவிங் பீன் ப்ளஸ் V3 எல்லாம் போட்டு பேசுங்க. இல்லைன்னா சிம்பிள் லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்க தரோவாகிற வரைக்கும். அவன் கிளாஸ்மேட்ஸ் அவனை கிண்டல் செய்தார்கள். ஸோ இந்த இடத்துல டாட் வந்திருக்கணும், இதையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன் PDFல. அதனால் அவன் அழத் துவங்கினான். His classmates bullied him. His classmates bullied him. Past tenseல இருக்கு. ஓகே, இது வந்து bullied வந்து past tenseல இருக்கு. So he began to cry. ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிறத பாசிவ் வாய்ஸ்ல மாத்திரம் அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும்தான். He was bullied by his friends. He was bullied by his friends. இது வந்து past tense. இந்த bulliedன்ற வார்த்தை வந்து past participleல இருக்கு. ஓகே, பாசிவ் வாய்ஸை மாற்றிட்டு செகண்ட் சென்டென்ஸ் அப்படியே தான் எழுதுறோம். ஸோ he began to cry இப்படி எழுதுறோம். ஸோ பாசிவ் வாய்ஸில் மாற்றினதுக்கப்புறம் ஹேவிங் பீன் போட்டு பேசுகிறோம். இந்த he was எடுத்துடலாம். having been bullied by his classmates, having been bullied by his classmates, he began to cry. ஸோ வேண்டாம், ஸோ எடுத்துடலாம். கமா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு he began to cry. தருணுடைய வார்டன் அவனை ரூம் மாற்றுமாறு கேட்டுக்கொண்டார். அதனால் அவன் மாற்றினான். தருண்'s warden asked him to shift the room. So he did. ஸோ இதை வந்துட்டு ஆக்டிவ்ல இருக்கிறத பாசிவா மாற்றலாம். தருண் வாஸ் asked to shift the room by his warden. தருண் வாஸ் asked to shift the room by his warden. பாசிவ் வாய்ஸ்க்கு கொண்டு வந்துட்டோம். செகண்ட் சென்டென்ஸ் அப்படியே எழுதுறோம். So he did. ஸோ இதை வந்துட்டு ஹேவிங் பீன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹேவிங் பீன் இந்த தருண் வாஸ் எடுத்துடலாம். ஹேவிங் பீன் ஆஸ்க்ட் டு ஷிஃப்ட் த ரூம் பை ஹிஸ் வார்டன், இந்த இடத்துல ஹீக்கு பதிலாக தருண்ன்ற பேரை யூஸ் பண்ணுறோம். தருண் டிட். ஹேவிங் பீன் ஆஸ்க்ட் டு ஷிஃப்ட் த ரூம் பை ஹிஸ் வார்டன், தருண் டிட். அடுத்தது ரித்துவுடைய அம்மா
அவளை திட்டினாங்க, அதனால் அவள் படிக்க துவங்கினாள். சும்மா விளையாடிட்டே இருந்தா அதான் அவங்க அம்மா திட்டினா, இப்ப பாரு புக் எடுத்து வச்சு படிக்கிறா, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கோங்க. ரித்துஸ் மதர் ஸ்கோல்டட் ஹர். ரித்துஸ் மதர் ஸ்கோல்டட் ஹர். ஸோ ஷீ ஸ்டார்டட் ஸ்டடியிங். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இதை பாசிவ் வாய்ஸை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் பாசிவ் வாய்ஸ் கொண்டு வரோம். ரித்து வாஸ் ஸ்கோல்டட் பை ஹர் மதர். ரித்து வாஸ் ஸ்கோல்டட் பை ஹர் மதர். ஸோ ஷீ ஸ்டார்டட் ஸ்டடியிங். பாசிவ் வாய்ஸ் கொண்டு வந்துட்டோம். அப்புறமா வந்துட்டு having been introduce பண்றோம். having been scolded by her mother, comma Ritu started studying. So இந்த இடத்துல so எடுத்துறலாம். ஷீக்கு பதிலா ரித்துன்றத போடுறோம். Ritu started studying. ஓகே, ஃபர்ஸ்ட் வாய்ஸ்ல எல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து எப்படி ஒவ்வொரு டென்ஸ்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸும் பாசிவ் வாய்ஸா மாத்துறது எல்லாமே தரவா இருந்தீங்கன்னா தான் இந்த இதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இதுலயே வந்து அடுத்த இது பார்க்கலாம். ஹேவிங் செட் தட். ஹேவிங் செட் தட் இது வந்து என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் சொல்வோம், அந்த விஷயம் சொல்லிட்டு இருந்தாலும் அப்படின்னு ஒரு கான்ட்ராஸ்ட்டை காமிப்போம் இல்லைங்களா. அதாவது நல்லாதான் இருக்கு இருந்தாலும் இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்வோம் இல்லைங்களா, ஒரு கான்ட்ராஸ்ட்டை காமிப்போம் டக்குன்னு. அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஹேவிங் செட் தட்னு போட்டு பேசுறோம். இதுக்கு பதிலாக சும்மா கேஷுவலா பேசுறோம் அப்படின்னா பட் அப்படின்றத போட்டு பேசிக்கலாம் தான். இது வந்து என்னன்னா, இது வந்து அட்வான்ஸ் லெவல்ல கான்ட்ராஸ்டா காமிக்கிறது. பார்க்கலாம். நாடு முழு ஊரடங்கில் உள்ளது. இருந்தாலும் மருத்துவமனைகள், காவல்துறை, பெட்ரோல் பங்குகள், தீயணைப்புத்துறை, ஏடிஎம்கள் செயல்படும். நம்ம சொல்வோம் இல்லைங்களா, கம்ப்ளீட் லாக்டவுன் தான், இருந்தாலும் இதெல்லாம் திறந்திருக்கும். ஸோ கம்ப்ளீட் லாக்டவுன் சொல்லிட்டு அப்போ கேட்குறவங்க தான், ஓ எல்லாமே க்ளோஸ்டா? இல்லை, கம்ப்ளீட் லாக்டவுன் தான், இருந்தாலும் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றது. The country is under complete lockdown. The country is under complete lockdown. Having said that, இருந்தாலும் அப்படின்ற மாதிரி. Having said that, so having said that இப்போல நான் சிம்பிளா பட் அப்படின்றது போட்டு நான் பேசிக்கிட்டு போனா கேஷுவல் ஸ்டைல்ல நம்ம போட்டு பேசிக்கலாம். ஓகே. ஹாஸ்பிட்டல்ஸ், போலீஸ், பெட்ரோல் பம்ப்ஸ், ஃபயர் ஸ்டேஷன்ஸ், ஏடிஎம்ஸ் will continue to work. இதெல்லாம் திறந்துதான் இருக்கும், மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு இதெல்லாம் திறந்துதான் இருக்கும், அந்த மாதிரி சொல்றது. உணவு ரொம்ப காரமாக உள்ளது, இருந்தாலும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போ நம்ம யார்கிட்டயாவது வந்து யார் வீட்லயாவது போய் சாப்பிட்றோம், சாப்பாடு எப்படிங்க இருக்கும், ரொம்ப காரமா இருக்குங்க ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க, அந்த மாதிரி சொல்றது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு சொல்லிட்டு அது வந்து ஒரு கான்ட்ராஸ்டா சொல்றோம். அவங்க காரம் தாங்க ஆனாலும் செம டேஸ்ட், அந்த மாதிரி சொல்றது. The food is very spicy. The food is very spicy. Having said that, it is very delicious. It is very delicious. நம்ம சொல்வோம் இல்லைங்களா, ரொம்ப காரங்க ஆனா செம டேஸ்ட்டுங்க, டக்குன்னு அந்த ஒரு சேஞ்ச் கொடுக்குறோம். அடுத்தது, படத்தில் நிறைய சீன்ஸ் டல்லாக இருந்தது, இருந்தாலும் கிளைமேக்ஸ் உண்மையில் திகைப்பாக இருந்தது. நம்ம சொல்வோம் இல்லைங்களா, படம் ஃபுல்லா பயங்கர போரா போயிட்டு ஆனா டக்குன்னு இந்த கிளைமேக்ஸை எதிர்பார்க்கவே இல்லை, டக்குன்னு ஒரு சேஞ்ச் படத்துல. சம்டைம்ஸ் ஒரு சில படங்கள் நம்ம பார்த்துப்போம், ரொம்ப போரிங்காகவே போயிட்டு இருக்கோம். அந்த கிளைமேக்ஸ்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது வேற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். டக்குன்னு பார்த்தா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்து இதெல்லாம் பண்ணது இவங்க அப்படின்ற மாதிரி மாத்துவாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு டக்குன்னு ஒரு சேஞ்ச் தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டை காட்டுறது. Much of the movie was dull. Much of the movie was dull. Having said that, the climax was really breathtaking. Having said that, the climax was really breathtaking. ஸோ படம் என்னமோ டக்குன்னு சுமாராகவே போயிட்டு இருந்தது, ஆனால் திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தாங்க பாரு, அந்த மாதிரி சொல்றது இது. இந்த கான்ட்ராஸ்ட் டக்குன்னு காட்டுறது. இந்த கோர்ஸுக்கு நிறைய செலவு ஆகும், இருந்தாலும் இதற்கு நல்ல வாய்ப்பு உள்ளது. திஸ் கோர்ஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். திஸ் கோர்ஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஹேவிங் செட் தட் இட் ஹஸ் காட் குட் ஸ்கோப். ஹேவிங் செட் தட் இட் ஹஸ் காட் குட் ஸ்கோப். ஸோ இப்போ யாராவது வந்து கேட்குறாங்க, என்னங்க இந்த கோர்ஸ் எடுக்கலான்ட்டு இருக்க, ரொம்ப செலவாகும். ரொம்ப செலவாகும், ஆனால் பயங்கரமான சான்ஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கரமா இருக்கு, நல்ல ஸ்கோப் இருக்கு, அந்த மாதிரி சொல்றது. செலவு தான் ஆனா ஸ்கோப் இருக்கு, அந்த மாதிரி டக்குன்னு அந்த கான்ட்ராஸ்டா நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்றோம் அட் அ டைம், அந்த மாதிரி. திஸ் கோர்ஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஹேவிங் செட் தட் இட் ஹஸ் காட் குட் ஸ்கோப். ஸோ இந்த இடத்துல வந்து நான் பட்டே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் கோர்ஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் பட் இட் ஹஸ் காட் குட் ஸ்கோப். இது கேஷுவலாக சொல்றது. ஹேவிங் செட் தட் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராஸ்டை காமிக்கிறது. ஸோ சில பேர் வந்து இந்த ஹேவிங் செட் தட் அப்படிங்கிறத நிறைய இடங்கள்ல யூஸ் பண்றது. சில ரீஜன்ஸ்ல நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேவிங் செட் தட்டுக்கு பதிலாக வெறும் தட் செட்னு போடுவாங்க. இது ஒரு ஸ்டைல் இருக்கு, பட் அவ்வளவா யூசேஜ்ல இல்லை.
This course is very expensive. That said, it has got good scope. This course is very expensive. That said, it has got good scope. ஸோ இந்த மாதிரியும் ஃப்ரேம் பண்ணி பேசலாம். ஸோ தட் செட் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். அதிகமாக வந்து பார்த்தோன்னா ஹேவிங் செட் தட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அட்வான்ஸ் லாங்குவேஜில் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் நான் வந்து சிம்பிளாக கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பதிலாக நம்ம பட் அப்படின்றத போட்டு கூட பேசிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியான வீடியோ தான். இதில் வந்து இத்தனை இது பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து ஆஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி வரும்போது அந்த ஆஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்தது தேர்ட் செட்டில் வந்து 3 பார்ட்டாக பிடிச்சு ஹேவிங் ப்ளஸ் v3, ஹேவிங் been+v3 அண்ட் ஹேவிங் செட் தட் பற்றி நம்ம பார்த்தோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செட் பை செட்டாக பார்த்துட்டு வாங்க. ஒரு செட் தரவானதுக்கப்புறம் அடுத்ததாக ஓப்பன் பண்ணுங்கள். அந்த மாதிரி பாருங்கள். ஓகே. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ. பை.